அண்ணா இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்குது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். எல்லாம் அப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, இன்றைக்கி நம்ம நீ என் காதலே அதோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எபிசோட் கிடையாது, பார்ட். ஓகே, ஆக்சுவலி அது 2 ஷார்ட்டு. இதான் ஃபைனல். ஓகேவா? ஓகேடா, போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை பாருங்கள். காஸ் அதோட கண்டினியூஷன் தான் இது. அதை பார்க்கலனா இது புரியாது. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த பார்ட்டுக்குள்ளே போயிடலாமா? ஸோ இப்போது போன பார்ட்டை எதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போன்னா, நம்ம ரோனாவும் யூங்கியும் அப்படியே கிளைமேக்ஸை படிக்கிறதுக்காக மேலே போயிருப்பாங்க. அதோட முடிச்சிருப்போம். இப்போ அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேலே போயிட்டு ரோனா தான் அந்த புக்கை அப்படியே ஒரு மாதிரி கை நடுக்கத்தோடு ஓப்பன் பண்ணுறா. ஸோ அந்த லாஸ்ட் பேஜை திருப்பும்போது அப்படியே ஒரு மாதிரி பயத்தோட யூங்கியை பார்த்துக்கிட்டே திருப்புறா. ஸோ இப்போது அந்த லாஸ்ட் பேஜில் என்ன இருக்குன்ட்டு அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ இப்போ அப்படியே நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ளே போனோன்னா, ஹே மர்மைட், என்னை விடு மர்மைட், என்ன பண்ணிகிட்ருக்க? ஏய், நீ தான் இங்கிட்டேருந்து ஓடி போகிற. எங்கே போகிறேன்? நான் என்ன சொல்லியிருக்கேன்? எப்போவுமே நான் தூங்கும்போது நீ பக்கத்தில் இருக்கணும், மார்னிங் ஏஞ்சிருக்கும் போது நீ பக்கத்தில் இருக்கணும்னு சொன்னேன்ல. அதை விட்டுட்டு சார் எங்கே போனீங்க? எதுவும் போயிட்டேன்டா, விடுடா. அதுக்கு எதுக்குடா இப்படி தூக்கி வச்சிருக்க? 1/2 மணி நேரமாக உனக்கு கை பெயினா இல்லையா? இல்லை, உன்னை தூக்குனா எனக்கு எப்படி பெயினாக இருக்கும்? பெயினா இல்லை. சரி, வீட்டுக்கு பாட்டி தேட போகிறாங்க. அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். எங்கள் பாரு மர்மைட், நீ வர ரொம்ப பண்ணிகிட்ருக்க. பார்த்துட்டே இரு, உன்னோட வாழை ஒட்ட கட் பண்ண போகிறேன். யார்? என் வாழை நீங்கள் கட் பண்ணுறீங்க? ஆமாம், நீ பண்ணுற வேலையெல்லாம் வேறு எப்படி இருக்கா? அப்படி தான் இருக்குது. ஓ, அப்போது நான் உன்னை தூக்கி வச்சுருக்கோம் உனக்கு பிடிக்கல? அது பிடிக்கலையா? பிடிக்கல போ. ஓ, அப்படி. ஆமாம், சரி, ஓகே அப்படின்ட்டு அங்கே மர்மைட் அப்படி கிம் அக்ஷரா தூக்கி வச்சுருந்துருப்பான். இப்போ அப்படியே கிம்மை இறக்கி விட அங்கே கிம் தான், இறக்கி விட சொன்னால் உடனே இறக்கி விட்டுருவியா? ஏய், நீ தாண்டா இறக்கி விட சொன்ன. ஆமாம், நான் தான் சொன்னேன், அப்படி தான் சொல்லுவேன். அதுக்குன்னு நீ பாட்டுக்கு இறக்கி விட்டுருவியா? யாரா இவன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக அப்படியே அந்த பீச் சைடு விளாண்டுட்ருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம சிம் தான், ஐயோ இவங்க 2 பேரையும் வச்சுருந்தாலும் சுத்தமாக முடியல. எப்போ பார்த்தாலும் கொஞ்சல்ஸாக வச்சிட்ருக்கீங்களே, உங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, வாங்கடா பாட்டி கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு சிம் தான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான் நம்ம கிம்மையும் மாமையிடையும். ஸோ இப்போ அப்படியே நைட் டைம் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த பீச்சுக்கு தான் வராங்க. ஸோ வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு ஆக்சுவலாக மேலே அப்படியே அழகாக 3 ஸ்டார்ஸ்லாம் இருக்குது. அந்த தண்ணியில் பட்டு அப்படியே ஒரு மாதிரி மின்னிட்டுருக்கு அந்த ஸ்டார்ஸு மூணுலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கிம் வந்துட்டு அப்படியே மர்மைடோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே பார்த்து ரசிச்சிட்ருக்கான். அந்த ஏரும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஏய் மர்மைட், சொல்லு கிம். என்ன? இல்லை, லைஃப்லாம் இதே மாதிரி இந்த இடத்துல இப்படியே நம்ம லைஃப் போயிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும்ல? ஆமாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ மாதிரி நீ என் ஷோல்டரில் சாய, நான் உன்னோட ஹெட்டை ரப் பண்ணால் இதோ இந்த நிலாவுக்கு அடியில் ரொம்ப நல்லாயிருக்கும்ல? ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம லைஃப்லாம் இப்படியே இருக்கலாம் அப்படின்ட்டு அழகாக அவனோட கையை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் கிம். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்ட்டு தூங்கிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த மாதிரி ஆகுது. ஏய் கிம், சொல்லு மர்மைட், நான் அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்கடா போகிற? ஏய், போயிட்டு வரேன், எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதான். அப்படியா, சரி, ஓகே. நான் உன்கிட்ட சொல்லவா? என்ன? ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுறியா? ஈவினிங் சீக்கிரமாக வரணுமா? எதுக்கு? அது எனக்கு உன் கூட ஒன்றா உட்காந்து சன்செட் பார்க்கணும். ஓ, சன்செட் பார்க்கணுமா? ஆமாம், நான் ஆசைப்பட்டிருக்கேன் எனக்கு பிடிச்சவங்க கூட உட்காந்து சன்செட் பார்க்கணுன்னு. ஆனால் இது வரைக்கும் அது நடந்ததில்லை. இப்போ எனக்கு தோணுது உன் கூட பார்க்கணுன்னு. கொஞ்சம் சீக்கிரமாக வரியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பார்க்கலாம். நீ சொல்லி நான் வராமல் இருப்பேன் செல்லக்குட்டி. கண்டிப்பாக சீக்கிரமாக வரேன், வெயிட் பண்ணு. எனக்கு ஃபுல்லாக உனக்காக வெயிட் பண்ணுவேன், சீக்கிரமாக வந்துடு, கண்டிப்பாக சீக்கிரமாக வரேன் அப்படின்ட்டு அப்படியே நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறான் மர்மைட். ஸோ இந்த பக்கம் கிம் தான் அவனோட ஒர்க்லாம் அப்படியே பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு அப்படியே ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி ஆகுது. ஃபுல்லாக அப்போவே வந்துட்டு வாசலில் உட்காந்து பார்த்துட்டே இருக்குது எப்போ மர்மைட் வருவான் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 5 அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ மர்மைட் தான் அங்கேருந்து அவசரமாக ஓடி வரான். ஏய் என்ன ஆச்சு, இதுக்கு இப்படி ஓடி வர? ஓ சாரி கிம், ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு, அதான் இன்னும் சன்செட் ஆகலைல்ல.
ம் இன்னும் ஆகலை, வா போகலாமா? போகலாம். ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. இல்லை அதெல்லாம் வேண்டாம், வா போகலாம். எனக்கு இன்றைக்கி உங்க கூட சன்செட் பார்த்தே ஆகணும். ஃப்ரெஷ்ஷப்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம், வா போகலாம், வா போகலாம், வா போகலாம் அப்படின்ட்டு அப்படியே அங்கே நம்ம மர்மைட் தான் கிம்மோட ஷோல்டர் பின்னாடி, அதாவது கிம்மோட பின்னாடி நின்று அவன் ஷோல்டரில் கையை வச்சுட்டு புஷ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் சன்செட் ஆகிற டைம் வருது. ஸோ இப்போது 2 பேரும் அப்படியே போயிட்டு அந்த இடத்துல உட்காரலான்ட்டு போகும்போது அந்த இடத்துல நிறைய கார்ஸ் வருது. ஸோ கார்ஸ் வரும்போது அந்த மண்ணெல்லாம் இருக்குல்ல, பீச் மண் தானே, ஸோ அதெல்லாம் ரொம்ப பறக்குது, செம்ம தூசியாக இருக்குது. அப்போ அப்படியே நம்ம மாமை தான் கிம்மை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான், அவன் மேலே பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த பக்கம் திரும்பி அப்படியே ஹக் பண்ணி நல்லா சேஃபாக வச்சுக்கிறான். ஸோ இப்போது அந்த கார்லேருந்து ஒரு 4-5 பாடி கார்ட்ஸ் வராங்க. வந்துட்டு அவங்க கூடவே ஆக்சுவலாக ஒரு பொண்ணுமே வரா. அந்த பொண்ணு தான் அப்படியே அவங்க எல்லாத்துக்கும் ஹெட்டு மாதிரி முன்னாடி நடந்து வரா, பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில். ஸோ வந்துட்டு அப்படியே அவங்க 2 பேர் முன்னாடி நிற்க அங்கே கிம் தான் அப்படியே அந்த பொண்ணை பார்க்குறான். யார் நீங்கள் அப்படின்ட்டு கிம் கேட்க அங்கே அந்த பொண்ணு தான் அப்படியே ஸ்மிப் பண்ணிட்டு இதோட கையை பிடிக்கிறான். ஸோ மாமா இதோட கையை பிடிச்சோன்னே கிம் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், யார் நீங்கள், இயற்கை என்னோட மாமைட் கையை பிடிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்க, என்னது மாமைடா, யார் இவனா? ஆமாம் இவன் தான் என்னோட மேர்மைட், இவன் கை எதுக்கு பிடிக்கிறீங்க, கையை விடுங்க அப்படின்ட்டு பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். ஸோ அங்கே மேர்மைடுமே அப்படியே பார்க்குறான். ஆமாம் யார் நீங்கள், எதுக்கு வந்து என்னோட கையை பிடிச்சிட்ருக்கீங்க? இங்கே பாருங்கள் மிஸ்டர் மேர்மைட், கரெக்ட்? ஆமாம் மேர்மைட். மிஸ்டர் மேர்மைட், நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நீங்கள் ஒழுங்கையும் கூட வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்ல அங்கே நம்ம கிம் தான், என்ன பேசிகிட்ருக்கீங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? இவன் என்னோடய ஃபியான்ஸே, அப்புறம் எங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் கூட ஆயிடுச்சு, நீங்கள் எதுக்கு இப்போ வந்து இவனை கூட்டிகிட்ருக்கீங்க? இங்கே பாரு மாமேட், நீ யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது, என் கூட தான் இருக்கணும், என் கூட மட்டும்தான் இருக்கணும், யார் கூடயும் போகாத அப்படின்ட்டு கிம் அப்படியே மாமோட டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஏய் கிம், லூசானி, நான் எங்கே போக போகிறேன் உன்னை விட்டுட்டு? இங்கே பாருங்கள், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல, இவன் மட்டும்தான் என்னோடய உலகம், தயவு செஞ்சு கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் மிஸ்டர், நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும். இப்போதைக்கு உங்களோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது, என் கூட வரீங்களா, போகலாமா அப்படின்ட்டு கூப்பிட்றா. பட் அங்கே நம்ம மேமர் வர்ற மாதிரியே இல்லை, கிம்மும் வர மாதிரி இல்லை. ஃபைன் மிஸ்டர் கிம், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, உங்கள் மாமையிட அனுப்ப மாட்டீங்க அப்படி தானே? ஆமாம், நான் அனுப்ப மாட்டேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அனுப்ப மாட்டேன், இவன் என்னோட மாமை, நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டு அங்கே கிம் சொல்கிறான். ஸோ இப்போ அந்த பொண்ணு அப்படியே கிம்மோட காதுக்கிட்ட போயிட்டு என்னமோ சொல்லிட்டு அவளோட கை அப்படியே நீட்டுறா, அப்படியே எடுத்து காட்டின உடனே அங்கே அவ்வளோதான் கிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுறான். ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான் மாமையோட கையை, இப்போ அப்படியே லூஸில் விட்டுடுறான். ஸோ எங்கள் மாமையோட அப்படியே பார்க்குறான். ஏ கிம், உனக்கு என்னாச்சு? கிம் உனக்கு என்னாச்சு? மாமை என்னாச்சு உனக்கு? இங்கே பாருங்கள், இவனை அழுக வச்சிங்க, நானாக இருக்க மாட்டேன், ஒழுங்கு மாதிரி தான் போயிருங்க. மாமை நீ போயிரு மாமை, ப்ளீஸ் நீ போயிரு. ஏய் என்ன சொல்லிட்டுருக்க கிம், லூசானே, நான் இப்போ ஒன்று விட்டு போக முடியும்? ஏய் என்னடா பார்த்துட்ருக்கீங்க, பிடிங்கடா அவனை அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல. ஸோ பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே அந்த மேர்மைடை பிடிச்சிடுறாங்க. ஸோ பிடிச்ச உடனே, எங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம், இவனை இவ்வளோ நாளாக சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அந்த பொண்ணு பவ் பண்ணா. அங்கே கிம்மு அவன் அப்படியே பார்க்குறான், அவன் கண்ணு ஃபுல்லாக டியர் வருது, பட் அவன் கீழே விழ மாட்டான். ஏய் கிம், என்ன பண்ணிட்டுருக்க, இங்கே பா, என் கைப்படி கிம், என் கைப்படி. இங்கே பாரு மாமை, உனக்கு இந்த இடம் செட் ஆகாது, நீ கிளம்பு ப்ளீஸ், அவனை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்ட்டு இங்கே கிம் சொல்கிறான். ஸோ அங்கே மாமை தான், கிம் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க கிம், நீ சொன்னால் நான் போயிடணுமா, நான் போக மாட்டேன், எங்கே பாரு நான் வர முடியாது அப்படின்ட்டு அந்த பாடிகார்டெல்லாம் ஃபுல்லாக உதறி விட்டுட்டு அப்படியே கிம்மை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். பட் கிம் வந்துட்டு பேக் ஹக் பண்ணல. இங்கே பாருங்கள் மிஸ்டர், நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, டைம் கிடையாது, இப்போ நம்ம உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறா மேர்மைட. பட் மேர்மைட் வர்ற மாதிரி இல்லை. இப்போ அந்த பொண்ணே வந்துட்டு மேர்மைடோட கையை பிடிச்சி இழுக்கிறா. அந்த மேர்மைட் அப்படியே அந்த பொண்ணோட கையை தட்டி விட்டுறான்.
இங்கே பாரு, நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் என்னோட கிம்மு மட்டும்தான். தயவு செஞ்சு விட்டுட்டு போயிருங்க. நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ. இல்லை இதுக்கு முன்னாடி உனக்கு எனக்கு தெரியும்னாலே எனக்கு பரவாயில்ல. ஐ டோன்ட் கேர். எனக்கு என்னோட கிம் மட்டும்தான் முக்கியம். தயவு செஞ்சு இங்கே மட்டும் போயிரு அப்படின்ட்டு சொல்ல அந்த பொண்ணு அப்படியே நிற்கிறா. மாமாய் ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிரு மாமாய். உனக்கும் எனக்கும் செட் ஆகாது மாமாய். நீ போயிரு. உனக்கு உனக்கு வேற ஒரு ஃப்யூச்சர் இருக்கு. நீ போயிரு. என்கிட்ட நீ இருக்க வேண்டாம். நீ போயிரு. ஏய் லூஸாக இருக்கேன் நீ. போயிடுனா எங்கே போக முடியும்? நான் போக முடியாது. நீ ஏன் சொன்னாலும் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அங்கே ஒரு மாதிரி ரொம்ப பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேரால் விட முடியல. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டே இருந்துட்டு சாரி அப்படின்ட்டு ஒரு பாடிகார்ட்டை கண் காமிக்க அந்த பாடிகார்ட் ஒரு மாதிரி கர்ச்சீஃப் எடுத்து அப்படியே மெர்மைடோட மூக்கிட்ட வச்சிடுறான். ஸோ ஆக்சுவலாக அது கிம்மும் பார்க்குறான். என்ன பண்ணுறீங்க நீங்கள் 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 என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அவனுக்கு வலிக்க போகுது, விடுங்க 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 அப்படின்ட்டு கத்துறான். ஸோ இப்போது மெர்மைடு அப்படியே மயக்கமாயிறான். இங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம், அவர் இவ்வளோ நாள் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். அதனால இப்போதைக்கு என்னால் உங்ககிட்ட இவரை கொடுக்க முடியாது. அவரால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்னால் பார்த்துட்ருக்க முடியாது. புரியுதா? இதுக்கப்புறம் ப்ளீஸ் இவரை தேடுற வேலை வச்சுக்காதீங்க. இவர் யாரோ நீங்கள் யாரோ எல்லாத்தையும் ஜஸ்ட் ஃபர்கெட் இட், ஓகே அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல, இல்லை மறக்கணுமா? என்னங்க சொல்லிட்டுருக்கீங்க? நான் எப்படி மாமையிட மறப்பேன் மாமைட் அப்படின்ட்டு கிம் பார்க்குறான். ஸோ அந்த பாடிகார்ட்ஸ் எல்லாம் அப்படியே மாமையிட தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ அவனோட கை அப்படியே கீழே ஒரு மாதிரி தொங்கிட்டு போயிட்டுருக்கு. அப்போது அவன் கையெழுத்தில் இருக்க அந்த ஒரு செயின் போட்டிருப்பானுங்கள்ல, ஸோ அதுவுமே அப்படியே கீழே தொங்குது. அதை அப்படியே பார்க்குறான். அப்படியே அங்கே மர்மைட் போயிட்டுருக்கான். இந்த பக்கம் அப்படியே சன்செட் ஆகிட்டுருக்கு. அவன் கழுத்தில் இருக்க அந்த செயினை அப்படியே ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒரு பக்கம் மர்மைடையும் ஒரு பக்கம் சன்செட்டையும் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டு கடைசி வரைக்கும் நான் ஆசைப்பட்ட எதுவுமே என் கூட இருக்காதில்ல. எதுக்குடா எனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து எப்படி எடுத்துக்கிற? நான் என்ன பண்ணுவேன் மாமா? இப்போ என்னால் இந்த சன்செட்டை பார்க்க முடியல. நீ என்ன விட்டு போயிட்டியா? இதுக்கப்புறம் நீ லைஃப்ல இல்லையா? நீ இல்லாத ஒரு லைஃப் நான் எப்படிடா வாழ போகிறேன் மாமா? என்னோட லைஃப்ல எல்லாமே நீயே தானடா இருந்த. Without you my life is nothing. Without you my life is nothing. Totally nothing. எல்லாம் அழகான காதல் கதை ஹாப்பி என்டிங் ஆகிறது இல்லை. ஆனால் சேட் என்டிங்காக இருக்கிற எல்லா கதைக்கும் பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு பியூரான ட்ரூவான லவ் இருக்கும். என்ன நடந்தாலும் சரி மாமாய், நீ என் காதலே அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கு அந்த லாஸ்ட் பேஜ் கம்ப்ளீட் ஆக அதை படித்த ரோனாவால் அதை தாங்க முடியல. ஸோ இப்போது அவளுக்கு இன்னும் அந்த ஷிவர்னஸ் அதிகமாகுது. ஸோ அப்போது அவள் டக்குன்னு அவள் 2 பாக்கெட்லேயும் கை விட்டு அப்படியே தேடிட்டுருக்கா. ஹே என்னாச்சு ரோனா அப்படின்ட்டு இவங்க கேட்குறான். அங்கே ரோனா தான் அப்படியே ஒரு பாக்கெட்டுக்குள்ள கையை வச்சுட்டு ஒரு மாதிரி வைட் ஐஸோடு இவங்கியை பார்க்குறா. என்னடி ஆச்சு? என்னாச்சு அப்படின்ட்டு கேட்க, இப்போ ரோனா அவளோட பேக்கெட்டில் இருந்து அப்படியே அவள் பாக்கெட்டில் இருந்து ஒரு திங்ஸை எடுக்கிறா. ஸோ அதை எடுத்துட்டு அப்படியே அந்த கையை விரிக்க, அந்த கையிலேருந்து அவள் கையில் கயிறை பிடிச்சிருக்கா. அந்த கையிலேருந்து ஒரு $1 அப்படியே கீழே வந்து விழுது. ஸோ இப்போ இவங்க அதை அப்படியே பார்த்துட்டு அந்த $1 நல்லா பார்க்குறான். அதில் கிம்னு போட்டிருக்கு. இப்போது ரோனா அவளோட டியர்ஸ்லாம் நல்லா வைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போயிட்டு ஆத்தர் நேம் பார்க்குறா. ஸோ அங்கே கிம் டயோங் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஸோ ரோனாவுக்கு அவ்வளோதான். அவன் அந்த செயினை அப்படியே நல்லா டைட்டாக கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறா. இல்லை தப்பு
தப்பு பண்ணிட்டேன். ஆ கிம், ஐயோ, ஆ ஜங்குக், நான் என்ன பண்ணிட்டேன்? ஐயோ, நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? யோங்கி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் யோங்கி. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? கிம்முக்கு என்ன ஆயிருக்கும்? அவனை கடைசி வரைக்கும் நான் சன்செட்டை பார்க்கவே விடல. ஐயோ, அவனுக்கு என்ன இருக்கும்? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். ஆல்ரெடி அம்மா அப்பா எல்லாரும் அவனை விட்டு போயிட்டாங்க. இப்போ இவனை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? யோங்கி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். பாவண்டா அந்த கிம், பாவண்டா. இவனு அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணியிருக்காண்டா. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல். ஏய் ரோனா, அமைதியார், கூலார், எதனாலும் பார்த்துக்கலாம். இல்லை, நான் ஜெக்கி கிட்ட போய் சொல்லணும், அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் போய் சொல்லணும் அப்படின்ட்டு ரோனா அப்படியே ஏஞ்சி டோர்கிட்ட போக, இப்போது ரோனா கையை பிடிச்சி டக்குன்னு யோங்கி இழுத்துட்டு, இங்கே பாரு, இமோஷ்னலாக எடுக்கிற எல்லா முடிவும் தப்பாக இருக்கும். அவன் அந்த ஸ்டோரியை படித்ததுக்கே அவனால் தாங்க முடியல. அவன் அவ்வளோ டிஸ்டர்பாக இருக்கான். இப்போ போயிட்டு அந்த ஸ்டோரி உன்னோடது, அது இருக்க மர்மைட் நீன்னு சொன்னால் அவனோட சுச்சுவேஷன், அவனோட நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. சொல்லாத யோங்கி, வேணாம் யோங்கி, அவங்ககிட்ட சொல்லாமல் இல்லை இருக்க முடியாது யோங்கி. எப்படி நான் சொல்லாமல் இருக்க முடியும்? நான் அவனுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன்டா. பண்ணேன். ஒரு பியூரான ட்ரூவான லவ் கிட்ட இருந்து நான் அவனை பிரிச்சுட்டேன்டா. இங்கே பாரு, நீ வேணும்னே பண்ணல. அந்த இடத்துல கிம்முக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஜங்குக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பிரித்து கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை, ஜெய்கே சொன்ன வார்த்தை, பிரித்து கஷ்டப்படுத்துறதுக்கு ஒன்றா சேர்த்து சாக விட்டுருக்கலான்னு சொன்னான்டா அவன். இப்போ இந்த ஸ்டோரியும் அவனோடதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏய் ரோனா, எனக்கு புரியுது, உன் சுச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியுது. இப்போதைக்கு ஜங்குட்ட எதுவும் சொல்லக்கூடாது. எப்படா சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறா? நான் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? கிம் என்ன ஆனான்னு தெரியலையே. இங்கே பாரு, நான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிறத மட்டும் கேளு. இப்போ நீ ரொம்ப இமோஷனலாக இருக்க. இந்த இடத்துல எந்த முடிவு எடுக்கக்கூடாது. அஸ் அ டாக்டரா, அதுவும் ஜெக்கியோட டாக்டராக நான் சொல்கிறேன். இப்போதைக்கே அவனுக்கு ஷாக்கான நியூஸ் சொன்னோன்னா அவன் மைண்டு எல்லாத்தையும் யோசிக்கும். புரியுதா அவனுக்கு? ஆனால் யோங்கி, நான் ஏண்டா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன். அவன் எவ்வளோ லவ் பண்ணான். 2 பேரும் எவ்வளோ லவ் பண்ணானுங்க. நான் இப்படி பிரிச்சுட்டேன்னு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆச்சு. கிம்மோட நிலைமை, அவன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். கடவுளே, நான் ஏன் எதுவுமே தெரியாமல் அப்படி பண்ணேன்? ஐயோ. ஏய் ரோனா, அமைதியாரு. இப்போ கிம்முக்கு எதுவும் ஆயிருக்காது, புரியுதா? அவன் கஷ்டப்பட்டிருப்பான் தான். இப்போ ஜேக்கியும் கஷ்டப்பட்டுருக்கான். இதை போய் சொல்லி இன்னும் கஷ்டப்படுத்த போறியா? நீ சொன்ன மாதிரி தான். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ். கிம்முக்கு எதுவும் ஆயிருக்காது. ஜங்குக்கு அப்படியே விட்டுரு. அவன் இதை நாவலாக மட்டும் பார்க்கட்டும். யோங்கி, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? டேய், அது அவனோட ஸ்டோரிடா. அந்த பியூர் லவ் நான் பிரிச்சுட்டேன்டா. நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? அப்போ அது தெரிய வேண்டாம் மச்சை கேக்கு. இங்கே பாரு, நான் தெரிய வேண்டான்னு சொல்லலை. அவன் ஃபஸ்ட் இந்த நாவல்லேருந்து வெளியே வரட்டும். அதுக்கப்புறமா அவன் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா மெதுவாக அதை சொல்லிக்கலாம். இப்போ அவன் நாவலால் டிஸ்டர்ப் ஆன மாதிரி நீ சொன்னாலும் டிஸ்டர்ப் ஆகி அவன் கோமாக்கு போய்ட்டு என்ன பண்ணுவேன்? அவன் கண்டிஷன் உனக்கு தெரியும்ல. ஐயோ, இங்கே பாரு, நான் சொல்கிறேன்ல, அழாத ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு யோங்கி அப்படியே ரோனாவோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விட்றான். ஏய் யோங்கி, ஒரு நிமிஷம். அவன் என்கிட்ட என்ன கேட்டான்? ஏண்டி பிரிச்சன்னு தானே கேட்டான். அப்போ ஒருவேளை அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா? அந்த வார்த்தை அவன் எதுக்கு சொன்னான்? ஏண்டி பிரிச்ச? யோங்கி, எனக்கு பயமாக இருக்கு யோங்கி. அவன் எங்க போய் பார்க்கலாம் இருவா அப்படின்ட்டு இப்போ யோங்கியும் ரோனாவும் அப்படியே எஞ்சி கீழே போகிறாங்க. இப்போ அப்படியே ரோனாவோட டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே ஜெய்கிட்ட போகிறா. ஜெய்கே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. என்ன கேட்கணும்? இல்லை, அந்த நாவலை படிச்சுட்டு என்கிட்ட வந்து எதுக்கடி பிரிச்சேன்னு கேட்டியே, அதுக்கு என்ன அர்த்தம்?
அது என்கிட்ட எதுக்கு கேட்ட? ஏய், உங்ககிட்ட எது கேட்பாங்க? அன்றைக்கி நீ தானே இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்ட. அப்போது உன் மைண்டில் என்ன இருந்துச்சு எனக்கு தெரியல. பட் நீ தானே அந்த ஸ்டோரியில் அவங்கள பிரித்த. நானா? என்ன சொல்கிற? ஆமாம், அந்த நாவலை படிச்சுட்டு தானே வந்து என்கிட்ட கேட்ட. ஸோ அதில் அவங்க 2 பேரும் பிரிஞ்சதை என்கிட்ட நீ தானே ஃபஸ்ட்டு சொன்ன. அதான் கேட்டேன். ஏனாச்சு? அவ்வளோதானா? வேறு ஒன்றும் இல்லையா? இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. ஏனாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை ஜாங்கு. நீ ஒரு மாதிரி இருக்க. அது கிளைமேக்ஸை படிச்சியா? ஆமாம். என்னடி கிளைமேக்ஸ் அது? அவ்வளோ லவ் பண்ணிகிட்டு இருந்தா 2 பேர் எப்படி பிரிக்க முடியும்? எதுக்கு பிரித்தாங்க? அன்றைக்கி நான் சொன்னது தான், அவங்கள ஒன்றா விட்டுருந்தா சாகும்போது கூட சந்தோஷமாக செத்துருப்பானுங்க. எதுக்கு பிரியணும்? இப்போ அந்த கிம்மோட நிலைமை என்ன? பாவம். என்ன ஜேகே பேசுகிற? இது ஜஸ்ட் நாவல் தானே. இதுக்கா நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற? பாரு ரோனா, நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கே தெரில. எனக்கு புரியுது இது ஜஸ்ட் நாவல்னு. ஆனால் எதுக்கு என்னால் இதை ஜஸ்ட் லைக் தட்னு எடுத்துகிட்டு போக முடியல. எனக்குள்ளே எதுக்கு என்னமோ தோணுது. லவ் ஃபீல்னா என்னென்னு எனக்கு ஏன் தோணுது? லவ்னா என்னென்னு எனக்கு ஏன் தோணுது? ஜஸ்ட் ஒரு நாவலை படித்து உனக்கு லவ் ஃபீல்னா என்னன்னு தோணுதா? ஆமாம், அதை வெறும் நாவலாக என்னால் பார்க்க முடியல. அமைதியார். இங்கே பாரு ஜேகே, என்னாச்சு உனக்கு? நீ ஜேகே மாதிரியே இல்லையே. எல்லாருக்கும் பசிக்குதுன்னு நினைக்கிறேன், வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஷிவங்கி அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். இல்லை, எனக்கு வேண்டாம், நான் என் ரூம் போகிறேன் அப்படின்ட்டு ஜேகே போக, இவங்க எனக்கு பயமாக இருக்கு, இவங்க அவங்ககிட்ட சொல்லிடலாம்டா. ஏய் அமைதியாரு அப்படின்ட்டு இங்கே 2 பேர் இருக்க. ஜேகே பாட்டுக்கு அவன் மேலே போயிடுறான். ஸோ எல்லாத்தையும் மேத்யூ பார்த்துட்டே இருக்கான். ஸோ இப்போ மேத்யூ தான் அப்படியே, ஏய் என்ன ஆச்சு இங்கே, என்ன நடந்துட்டுருக்கு, அது என்ன புக்கு அப்படின்ட்டு கேட்க, அது அது அந்த புக்கு, அந்த புக்கில் இருக்குது டேயாங்கு ஜங்கோக்கு அப்படின்ட்டு சொல்கிறான். என்னது டேயாங்கும் ஜங்கோக்குமா? அது யார் அந்த டேயாங்? நான் தான் அன்றைக்கி உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லை, அவன்தான் சிவன். ஓ அப்படியா? அப்போ அந்த புக்கை எழுதினது அவனா? ஆமாம், அந்த புக்கை எழுதினது அவன் தான் மேத்யூ. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. சரி விடு, பார்த்துக்கலாம். இப்போது டேயாங் எங்கே இருப்பான்? அவனோட ஊரில் தானே இருப்பான். அதான் எனக்கு தெரியல அவன் என்ன சுச்சுவேஷனில் இருக்கான், எப்படி இருக்கான். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2 years. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கு ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம் விடு அப்படின்ட்டு மேத்யூ சொல்கிறான். ஸோ இப்படி ஒரு 2-3 days ஸ்கிப் ஆகுது. யாருமே அவங்கள மாதிரி அவங்க கிடையாது, டோட்டலாக மாறிட்டாங்க. ரோனாவாலலாம் ஜங்குக்கை ஃபேஸ் பண்ணவே முடியல. அவள் ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ண முடியாமல் சுற்றிட்டுருக்கா. இப்படியே ஒரு 1 fine day தாண்டா காட்டுறோம். ஸோ அப்போது ஆக்சுவலாக நம்ம ஜங்குக்கும் ரோனாவும் தான் காரில் போயிட்டுருக்காங்க. ஏய் ரோனா. சொல்லு ஜங்குக், என்னாச்சு? என்னாச்சு? ஒன்றும் இல்லை எதுக்கு இப்போ இங்கே கூட்டி போயிட்டுருக்க? ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது அதான். ஓ அப்படியா? ஏன் அந்த கிளைண்ட்டு என்னெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்களா? இல்லைடா, நான் பேசி பார்த்துட்டேன், அவங்க கண்டிப்பாக அங்கே தான் உன்னை வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன கிளைண்ட்டு? தெரில, போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அது ஒரு ரோட்டில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே ஜெக்கியோட காரு ஒரு ஸ்கிட் அடிக்குது. காசு வந்து அவரோட டயரில் ஏதோ பட்டிருக்கு. ஸோ இப்போ அப்படியே ஒரு மாதிரி அந்த கார் வளட்டி போயிட்டு ஒரு இடத்துல நிற்க, இப்போது ஜங்குக் தான், ஏய் ரோனா என்ன நடக்குது இங்கே? தெரில ஜெகே, இரு முதல்ல அப்படின்ட்டு டக்குன்னு இந்த விண்டோவை அப்படியே மேலே ஏற்றி விடுறான். மேலே ஏற்றி விட்டுட்டு அப்படியே டிரைவரை பார்த்தான். அவன் அப்படியே அந்த ஸ்டியரிங்லேயே முட்டி இறந்து போயிட்டான். ஸோ இப்போது அங்கே அப்படியே ஒரு ஷூட்டிங் சவுண்ட் தான் கேட்குது. இந்த பக்கம் ஜெக்கியோட காரோட கண்ணாடி அப்படியே உடையுது. ஸோ இங்கே ரோனாவுக்கும் ஜெக்கிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா ஒரு கார் தான் வந்து அப்படியே நிற்குது. ஸோ ஜெக்கி இதுக்கப்புறம் உள்ளே இருந்தால் வந்து சேஃப்டி இல்லை ரோனாக்குன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே இறங்குறான், ரோனா உள்ளே உட்கார சொல்லிட்டு. ஸோ வெளியே இறங்கி வந்து காருக்கு முன்னாடி அப்படியே நிற்கிறான். ஸோ ஆப்போசிட் கார்லேருந்து ஒரு பர்சன் அப்படியே இறங்க, என்ன ஜங்குக் நல்லா இருக்க போல இருக்கு. ஏய் ஆண்டனி நீயா? அப்புறம் வேறு யாருப்பா? இந்த ஜங்குக்கு இந்த சவுத் கொரியாலே ஒரே எதிரி வேறு யாராக இருக்க முடியும் இந்த ஆண்டனியை தவிர? ஆமாம், ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த ஜங்குக்
யாருன்னு உனக்கு தெரிய வச்சிருவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜங்குக் யாருன்னு இந்த ஆண்டனி தெரிஞ்சுக்கிறானா, இல்லை இந்த ஆண்டனி யாருன்னு இந்த ஜங்குக் தெரிஞ்சுக்கிறான்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே அப்படின்ட்டு சொல்ல. ஸோ கார்லேருந்து அவ்வளோ பாடி கார்ட்ஸ் இறங்கி வரானுங்க ஆண்டனி சைட்லேருந்து. ஸோ இப்போ அப்படியே இறங்கி வந்துட்டு ஜெக்கே பார்த்து எல்லாரும் அப்படியே பாயிண்ட் பண்ணி நிற்க. ஜெக்கே ஆக்சுவலாக பாடி கார்டு எதுவுமே இல்லாமல் தான் வந்திருப்பான். இப்போது அப்படியே நம்ம ரோனா தான் காரை வெட்டி கீழே இறங்க. ஏய் ரோனா உள்ளே போ. ஜெக்கே உன்னை தனியாக விட்டுட்டு என்ன உள்ள உட்கார சொல்கிறியா? அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து நின்றுக்கிறா. ஸோ அந்த பக்கம் ஓ நட்பா இல்லை காதலா இதுலேருந்தே தெரியல நீ எவ்வளோ அசிங்கமானவனு. ஏய் நான் மட்டும் கிடையாது, இந்த ஊரே அப்படி தான் சொல்லுது. நான் எல்லா இடத்துக்கும் ஒன்றா போகிறீங்க, ஒன்றா வரீங்க, கேட்டால் லவ்வர்ஸ் இல்லைங்கிறீங்க. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா? டேய் மானம் கெட்டவனே, கண்ணால் பார்க்குற நீ எதோ கற்பனை பண்ணிக்கிட்டு எங்கள் 2 பேரே என்னென்னமோ நினைக்கிற அப்படிங்கிறதுக்காக உன்கிட்ட வந்து எங்களோட ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வையேன். அது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே அவமானம், அசிங்கம், புரியுதா? எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி இருக்கோன்னு அப்படின்ட்டு ரோனா சொல்ல. ஸோ ஆண்டனி தான் அப்படியே முறைச்சிட்ருக்கான். ஸோ இப்போ அந்த பிளேஸ் ஆக்சுவலாக நடு ரோட்டில் தான் 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு ஜேகேவோட காரு, அதுக்கு முன்னாடி ஜேகே. அந்த பக்கம் வந்துட்டு ஆண்டனியோட காரு, அவனுக்கு பின்னாடி நிறைய பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க. ஸோ அந்த காருக்கு முன்னாடி அவன் நின்றுட்டுருக்கான். ஜேகே பக்கத்தில் ரோனா நிற்கிறா. சுற்றி வர அங்கே இருக்க பீப்புளெலாம் நின்று பார்த்துட்ருக்காங்க. அந்த ஒரு சில பேர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிட்டுருக்காங்க. காசு 2 மாஃபியாவில், பெரிய மாஃபியாவில். ஸோ அதுக்காக ஸோ இப்போது அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு பையன்தான் அப்படியே ஒரு பெரிய லக்கேஜோட கொஞ்சம் தள்ளுங்களேன், கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்ட்டு கூட்டத்தை விளக்கிட்டு அப்படியே வரான் முன்னாடி. ஸோ வந்துட்டு அவனோட அந்த பெரிய சூட்கேஸை அப்படியே கீழே வச்சுட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தா ஆக்சுவலாக ஆண்டனிக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த பர்சன் நிற்கிறான். ஸோ ஆண்டனியோட ஃபேஸை மட்டும் தான் பார்க்குறான். ஆமாம், இங்கே என்ன நடக்குது? இங்கே எதுக்கு இவ்வளோ கூட்டமாக நின்றுட்டுருக்கீங்க? பஸ்ஸு கூட இன்னும் வரலையே. என்னப்பா ஊருக்கு புதுசா? ஆமாம் புதுசு. ஓ இங்கே பாரு, அங்கே நிற்கிறாங்களே 2 பேர், அவனுங்க தான் இந்த சவுத் கொரியாவோட பிக்கஸ்ட்டு மாஃபியா. மாஃபியாவா? ஆமாம், பிக்கஸ்ட்டு மாஃபியா. அவனுங்க 2 பேர் நடுவில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எந்த பஸ்ஸு போக முடியும், எந்த கார் போக முடியும் சொல்லு? கொஞ்சம் நேரம் கழிச்சு பாரு, எது உடையும் எது நொறுங்கும்னே தெரியாது, அந்த அளவுக்கு போகும் அப்படின்ட்டு சொல்ல. ஓ அப்படியா அப்படின்ட்டு இங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்க. அந்த பக்கம் ஆண்டனி தான் பாடி கார்டு கிட்ட கண்ணை காமிக்கிறான். ஸோ அந்த பாடி கார்டு அப்படியே ஷூட் பண்ணா. ஸோ அந்த இடத்துல அந்த புல்லட்டு அப்படியே போயிட்டு ஜேகேக்கு பின்னாடி இருக்க காரில் பட்டுருது. ஸோ ஜேகே டக்குன்னு அப்படியே தள்ளிடுறான். ஸோ இப்போ ஜேகே தான் அப்படியே முறைச்சிட்டு அவனோட பாக்கெட்லேருந்து அப்படியே எடுத்து அப்படியே ஒவ்வொருத்தவங்களாம் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இவன்கிட்ட ஒரு பிஸ்டல் தான் இருக்குது. ஸோ அந்த பக்கம் ரோனா அவன் வச்சுருக்கா. ஸோ அப்படியே 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அவன் நிறைய ஆள் வச்சுருக்கிறதுனால என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலாக இவ்வளோ நின்றுட்டு இருந்தவங்க இப்போது ஷூட்டிங் சவுண்ட் கேட்ட உடனே அந்த பக்கம் இந்த பக்கமும் ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓடும்போது இப்போ உள்ளே வந்திருப்பா இல்லை புதுசாக ஒரு பர்சன். ஸோ அந்த பர்சனோட பெட்டியை அப்படியே தள்ளி விட்டுறாங்க ஆக்சுவலாக ஷூட் கேஸை. ஸோ தள்ளி விட்டோன்னே அவன் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு என்னடா இது, நம்ம ஊருக்கு வந்த நேரமாக இப்படி அப்படின்ட்டு அந்த சூட் கேஸை எடுக்கிறதுக்காக அப்படியே குனிகிறான். இப்போது அவனோட கண்ணு ஒரு பர்சனை அப்படியே பார்க்குது. ஸோ அந்த பக்கம் அந்த பர்சன் அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிட்டு ஆக்சுவலாக ஒளிஞ்சிட்டு ஷூட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ இங்கே அந்த பர்சன் குனிஞ்சு அந்த பெட்டி எடுக்கிறதுக்காக குனிஞ்சிருப்பான். பட் இப்போ அப்படியே நின்று ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அந்த பர்சனை மட்டும். ஸோ பார்த்துட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்சன் கிட்ட போகிறான். அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருது. அவனோட கை ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. ஸோ அவனோட கையை ஒரு மாதிரி முன்னாடி நீட்டிக்கிட்டு அப்படியே போகிறான். ஸோ அந்த பர்சன் பின்னாடி பார்க்கல. ஆக்சுவலாக பின்னாடி என்ன அந்த பர்சன் போயிட்டுருக்கான். ஸோ அந்த பக்கம் ஒரு மாதிரி ஷூட்டிங்லேயே பிஸியாக இருக்கான். இப்போ அப்படியே கொஞ்சம் கிட்ட போயிடுறான். கிட்ட போயிட்டு அந்த பர்சன் உட்காந்துருக்காங்க அந்த வீல் பின்னாடி. இப்போ அப்படியே ஷோல்டரில் கை வைக்கலான்னு போகும்போது டக்குன்னு அந்த பர்சன் அப்படியே எந்திரிச்சு இவனோட கையை அப்படியே முறுக்கி இவனோட நெத்தியில் அப்படியே அந்த பிஸ்டலை வைக்கிறான். வச்சுட்டு ஏய் யார் நீ, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு கேட்க அந்த பர்சன் ஒரு வார்த்தை கூட பேசல. ஏய் உன்னை தானே கேட்குறேன், எதுக்கு அமைதியாக இருக்க? இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. யார் நீ அந்த ஆண்டனியாலா அப்படின்ட்டு கேட்குறான். அப்போவுமே இந்த பர்சன் கிட்டேருந்து எந்த ஆன்சருமே இல்லை. ஆக்சுவலாக கையை முறுக்கிட்டு அவன் கழுத்தில் வந்துட்டு ஜேகே, ஆக்சுவலாக அது ஜேகே தான். ஜேகே வந்து கையை வச்சுருக்கான். ஸ்டில் அந்த பர்சன் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிற்கிறான். ஏய் காது மயிறு கேட்காதா உனக்கு? கேட்டுட்டு இருக்கேல்ல, இங்கே என்ன பிடுங்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்க இப்போ அந்த பர்சன் அப்படியே திரும்பி அப்படியே இப்போ ஜேகேவோட ஐஸை தான் பார்க்குறான். ஸோ அந்த பையனோட ஐஸில் அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஒரு மாதிரி
பெயின் கலந்த ஒரு ஐஸோட பார்க்குறான் ஜேகேயை. ஜேகே அப்படியே பார்க்குறான். ஏய் எதுக்கு பண்ண அப்படி பார்க்குற? யாருன்னு கேட்டுட்ருக்கேன்ல, ஷூட் பண்ணால் செத்துருவ அப்படின்ட்டு அவன் அவ்வளோ சொல்கிறான். பட் இவன் எதுவுமே பேசல. ஸோ இந்த பக்கம் ஏய் ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க, ஷார்ட்டரா பேசிகிட்ருக்க அப்படின்ட்டு ரோனா அப்படியே வரா. ஸோ அந்த பர்சன் அப்படியே திரும்பி ஜேகேயோட பேச பார்த்துட்ருக்காங்க. ஹேய் யார் நீ அப்படின்ட்டு ரோனா இப்போ கேட்க, அப்படியே அந்த பர்சன் திரும்பி ரோனாவை தான் பார்க்குறாங்க. ரோனாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அப்படியே வைல்ட் ஐஸோடு அந்த பர்சனே பார்த்துட்ருக்கா. ஆக்சுவலாக அங்கே ஷூட்டிங் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போது ஜேகே என்ன பண்ணிடுறான்னா அந்த பையனை அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுடுறான் ஓரமாக கொண்டு போயிட்டு. ஏய் உயிரோடு இருக்கணும்னா என்னை விட்டு தள்ளி ஏறு, புரியுதா அப்படின்ட்டு அப்படியே கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடுறான். ஸோ அந்த பையன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ஜேகேவே. ஏய் ரோனா, ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க போ. அது அது ஜேகே ஏய் ஷூட் பண்ணிடுவானுங்க, மூட்டு போய் சுடுறியா அப்படின்ட்டு ரோனா அப்படியே அந்த பையனை தான் பார்த்துட்டே இருக்கா. ஸோ இப்போது ஜேகே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ரோனாவோட ஷோல்டர்லேயே ஒரு புல்லட் வந்து பட்டுருது. ஏய் ரோனா அப்படின்ட்டு இப்போது ஜேகே வேகமாக போயிட்டு ரோனா அப்படியே பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு சேஃபாக கொண்டு போயிட்டு அவளை காருக்குள்ளே உட்கார வச்சிடறான். காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு அவனோட கர்ச்சீஃபை எடுத்து அப்படியே அவளோட ஷோல்டரில் பிளட் வர அளவுக்கு டைட்டாக கட்டிட்டு அப்படியே வரான். வந்துட்டு ஆக்சுவலாக ரோனாவோட பிஸ்டல் அவனோட பிஸ்டல் ரெண்டையுமே வச்சு செம்மையாக ஷூட் பண்ணுறான். அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே பாதி பேர் அப்படியே இறந்து போயிடுறானுங்க. ஸோ இந்த பக்கம் ஆண்டனியை பார்த்தோன்னா அவன் ஆக்சுவலாக காருக்குள்ளே போயிட்டு சேஃபாக உட்காந்துக்கிறான். ஸோ அப்படியே ஷூட் பண்ணி எல்லாரையும் முடிச்சிடுறான் ஜேகே. இப்போ அப்படியே அந்த காரு கிட்ட போக அங்கே ஆண்டனி தான் அப்படியே பார்க்குறான். ஆக்சுவலாக விண்டோ சாத்தி வச்சுட்டு தான் உட்காந்துருப்பான் உள்ள. இப்போ ஜேகே போயிட்டு அவனோட ஷோல்டரை வச்சு ஒரே எத்து தான் ஆக்சுவலாக அந்த முழங்கை இருக்கும்ல அதை வச்சு அப்படியே ஒரே உடைக்கிறான். ஸோ அந்த விண்டோ அப்படியே உடையுது. இப்போ அப்படியே அந்த விண்டோ கிட்ட கையை வச்சுட்டு ஃபேஸை கொண்டு போயிட்டு ஆண்டனி பக்கத்தில் வச்சுட்டு, ஏய் என்ன பெரிய வில்லன் மாதிரி டைலாக் பேசுனா, எப்போ என்னடா காருக்குள்ளே வந்து ஒழிஞ்சிருக்க, வெக்கமா இல்லை? இங்கே பாரு, இந்த ஜேகேக்கு ஆப்போசிட்டாக நிற்கணும்னா அதுக்கே ஒரு தகுதி வேணும், புரியுதா? இதுக்கப்புறம் என் முன்னாடி வந்து நின்னேன்னு வையேன், உடம்புல உயிர் இருக்காது, புரியும்னு நினைக்கிறேன். உயிர் இருக்கணும்னா நான் இருக்க இடத்துல நீ இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த பிஸ்டலை வச்சு ஒரு மாதிரி அவனோட கணத்தில் டேப் பண்ணிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஸோ பேசிட்டு அப்படியே போகிறான். இப்போ ஆண்டனி தான் அப்படியே பார்க்க, இப்போ அப்படியே திரும்பி அந்த 2 பிஸ்டலையும் கையில் எடுத்து அப்படியே ஷூட் பண்ணுறான். ஆக்சுவலாக 2 ஷோல்டர்லையுமே பட்டுருது. ஸோ இப்போ அப்படியே ஸ்மிக் பண்ணிவிட்டு அப்படியே கார்கிட்ட வரான். பார்த்தா ரோனா ஒரு மாதிரி பெயினில் இருக்கா. இப்போ அப்படியே ரோனாவை தூக்கி ஷோல்டரில் போட்டுட்டு அப்படியே ஆண்டனியோட கார்கிட்ட போயிட்டு அவனோட ஷர்ட் காலரை பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல ரோனா உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு அவர் போயிட்டு டிரைவர் சீட்டில் உட்காந்து அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாரு. இந்த தடவை மிஸ் ஆகிட்டான் அப்படின்ட்டு அங்கே ஆண்டனி சொல்ல. ஸோ இந்த பக்கம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான் ஜேகே. ஸோ ரோனா ரோனா இங்கே பாரு, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்லை இல்லை ஜேகே, எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா. என்ன சொல்லணும்? ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், பாயை மூடிட்டுரு, பேசினா ப்ளீட் ஆகும், அமைதியாரு. இல்லை ஜேகே, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா. ஏய் அமைதியாரு சொல்கிறல்ல அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். ஸோ ஃபைனலாக அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிடுறான். இப்போ அப்படியே அங்கே ஸ்ட்ரக்சரில் ரோனாவை தான் படுக்க போட்டுட்டு அப்படியே ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே யோகி தான் வரான் ஹாஸ்பிட்டலுக்கு. இச்சைக்கு என்னாச்சு? என்ன ஆச்சு? எல்லாம் அந்த ஆண்டனி தான். அவனா என்ன பண்ணி தொலைஞ்சான்? ரோனா ஷோல்டரில் ஷூட் பண்ணிட்டான். ஷோல்டர்லையா? இப்போ ஓகேவா? தெரில, என்கிட்ட கேட்டா நானா டாக்டரு? சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு யோகி ஓடுறான். ஸோ இப்போ அப்படியே ஒரு 1 hour கழிச்சு காட்டினோன்னா ரோனாவை அப்படியே நான் கேஷுவல் வார்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இப்போ அப்படியே ரோனா பெட்டில் இருக்க, ஜெக்கே தான் பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஏய் ரோனா ரோனா ஜெக்கே இப்போ ஓகேவா நீ? எனக்கு என்ன ஆக போகுது? நீ இருக்கிறப்போ நான் நல்லா தான் இருக்கேன். இந்த தத்துவ முறையெல்லாம் நல்லா பேசு. காருக்குள்ளே உட்காந்து தானே சொன்னேன், பெரிய இவன் மாதிரி வெளியே வந்து நிற்கிற. எல்லாம் நீ காப்பாற்றிடுங்கிற நம்பிக்கையில் தான் கேட்டாங்க அப்படின்ட்டு இங்கே 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்க. டேய் அவளே இப்போ தான் ஆப்ரேஷனை முடிச்சுட்டு வந்திருக்கா, இப்போயே சண்டை போட்ட ஆனுமா நீனு? ஏய் யோங்கி, நான் சொன்னேன் அப்போவும் அவகிட்ட மூட்டு காருக்குள்ளே இருடின்னு, அவள் தான் கேட்கல. சரி அவளுக்கு தான் தெரியும்ல உனக்கு எதனா அவளால் தாங்க முடியாது, அதான் வெளியே வந்திருப்பா. ஆமாம் அப்படின்ட்டு 2-3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது
சரி ஓகே, இவளை பார்த்துக்கோ, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அவளுக்கும் மாற்றிக்க ட்ரெஸ் இல்லை, எனக்கும் இல்லை, நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் பார்த்துக்கிறேன், கிளம்பு அப்படின்ட்டு யோங்கி சொல்ல ஜெக்கி அப்படியே கிளம்பிடுறான். ஸோ இந்த பக்கம் யோங்கி தான் அப்படியே அவனுக்கு சரி ரோனாவுக்கு வந்துட்டு அப்படியே அந்த ட்ரிப்ஸ்லாம் பார்த்துட்ருக்கான் மாற்றி விட்டுட்டு. யோங்கி சொல்லு ரோனா, என்னாச்சு? நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? சொல்லு. டே இன்னைக்கு நான் ஒரு ஆளை பார்த்தேன்டா. யாரை பார்த்த? அது அது வந்து கிம்மை பார்த்தேன்டா. ஹே ரோனா, என்ன சொல்கிற? கிம்மை பார்த்தியா? ஆமாம், கிம்மை பார்த்தேன். நீ மட்டுமா ஜேகேமா? ஜேகேயும் பார்த்தான். அவன் கிம்மை தொட்டு பக்கத்தில் வச்சுருந்தான். என்ன சொல்லிட்டுருக்க? அவனுக்கு எதுவும் ஞாபகம் வந்துச்சா? இல்லை, அவனுக்கு ஞாபகம் வந்தா அவன் இவ்வளோ கூலாக இருப்பான்னு நினைக்கிறியா நீ? ஷிட், எப்படி அவன் இங்கே வந்தான்? அதுவும் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா? தெரியல, ஆனால் அவன் கண்ணில் அவ்வளோ பெயின் இருந்துச்சு. அந்த பெயினை நான் பார்த்தேன். அவன் ஜேகே கிட்ட எதுவுமே சொல்லலை. என்னடி சொல்லிட்டுருக்க? ஆமாம், அவன் எதுவுமே சொல்லலை. ஜேகே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் என்னால் அவன்கிட்ட பேச முடியல. நான் இப்போ என்ன பண்ணுறது யோங்கி? ஜேகே கிட்ட சொல்லிடலாமா? சொல்லக்கூடாது. டே யோங்கி, அறிவு கடத்தமாக பேசாத. இதுக்கப்புறம் மறைச்சோம் நம்மளை விட துரோகம் பண்ணுறது யாருமே இருக்க முடியாது. அவனுக்கு அவனோட பியோர் லவ் அவனை தேடி வருதுடா. நம்ம தடுத்துட்ருக்கோம். இந்த இடத்துல நம்ம உனக்கு ஃப்ரெண்ட்ஸா இல்லை எனிமீஸா சொல்லு? ரோனா, எனக்கு புரியுது. இங்கே பாரு யோங்கி, உனக்கு எதுவும் புரியல. இங்கே பாரு, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. கிம்மு கிட்ட எப்படியாவது ஜேகே சேர்க்கணும், புரியுதா? அவனுக்கு 2 பேரையும் பிரித்து வைக்க நம்ம யாரா? நம்ம யார் சொல்லு? ஹே, நீ இப்போ பாரு உன்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு. இதே நிலைமை கிம்முக்கு வந்து என்னடி பண்ணுறது? அவன் எக்ஸ்போஸ் ஆகாத வரைக்கும் தான் அவனுக்கு நல்லது. இதே அவன் ஜேகேக்கு தெரிஞ்சவன் இல்லை பிடிச்சவன் எக்ஸ்போஸ் ஆகிட்டான்னா கண்டிப்பாக அவனுக்கு ஏதாவது நடக்கும். இங்கே பாரு யோங்கி, அதை ஜங்குக்கு பார்த்துப்பான். நம்மளை பார்த்துக்க தெரிஞ்ச அவனுக்கு கிம்மை பார்த்துக்க தெரியாதா? இங்கே பாரு, இதுக்கு மேலே சொல்லலாமா இருக்கிறது ரொம்ப தப்பு. அவன் வரட்டும், நான் சொல்லையே அவன் அப்படின்ட்டு ரோனாவும் இவங்கேயும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது அந்த இடத்துக்கு ஜேகே தான் அப்படியே வரான். வந்துட்டு இந்தா அவனோட ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி டேபிள் கிட்டே போயிட்டு உட்காந்துட்டு அவனோட லேப் எடுத்து அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போது ரோனா தான் அப்படியே யோங்கியை பார்க்குறா. யோங்கியும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ ரோனா தான் ஜங்குக்கா என்ன? இல்லை, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. என்ன சொல்லணும்? சொல்லு. இங்கே பக்கத்தில் வாயேன். வேலை இருக்குடி எனக்கு. இல்லை நீ வாயேன். ஹாஸ்பிட்டலில் தானே உட்காந்துட்ருக்க. அடங்குறியா நீ? உன்னோட வேலையை சேர்த்து நான் தான் பார்த்தாகணும். மூட்டுரு ஜேகே ப்ளீஸ், ஒரு 10 minutes. அப்படின்ட்டு லேப் அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வந்து உட்காடுறான். என்ன சொல்லணும்? இங்கே பாரு ஜேகே, அன்றைக்கி நான் அவன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேனே. என்ன கொஸ்டின்னு? அதான்டா. சரி, அதுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணிட்டேனே. ஜேகே, ஒன்றா இருந்து சாக விட்டாலும் பரவாயில்ல, ஆனால் பிரித்து வச்சு கஷ்டப்படுத்தக்கூடாது தானே? ஆமாம், அதான் நானும் சொன்னேன். ஒன்றா இருந்து 2 பேரும் செத்தாலும் பரவாயில்ல, ஒருத்தனுக்கு ஒருத்தன் இருப்பானுங்க. ஆனால் பிரித்து வச்சா யாருக்கு யார் இருப்பா? பிரிக்கிறது ரொம்ப தப்பு. அந்த இடத்துல அது பண்ணக்கூடாது. அது ஜேகே, சாரி ஜேகே அப்படின்ட்டு ரோனா சொல்ல, இப்போ அப்படியே ஜேகே தான் ரோனாவோட ஃபேஸை பிடிச்சி அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி பார்க்குறான். என்னடா பண்ணுற? இல்லை, உனக்கு ஷோல்டரில் தானே பெயின் ஆச்சு, இப்போது மண்டை கிண்டை கலண்டுருச்சான்னு பார்த்தேன். ஜேகே, எதுக்கு இப்போ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? எதுக்கு என்கிட்ட சாரி கேட்டுட்ருக்க? நீ எப்போவும் அதிக பிரச்சனை வேலை பண்ணுறது தானே, அதான் நான் மன்னிச்சு விட்டு போகிறேனே. அப்புறம் என்ன, இதுக்கப்புறமா அது சேஃபாக இருந்துக்கோ. ஜேகே, நான் அதை பற்றி பேசலை. வேற என்ன? ஜேகே, அன்னைக்கு நீ ஒரு புக்கு படிச்சியே, உனக்கு ஞாபகம் இருக்கா? என் லைஃப்லேயே படித்தது நான் அந்த ஒரே ஒரு புக்கு தான். அதை எப்படி மறப்பேன்? அந்த நீ என் காதலே அதானே? ஆமாம், அந்த புக்கை படிக்கும்போது உனக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா? ஏன் கேட்குற? இல்லை சொல்ல. தெரில, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரில. ஏன்னா அது உன் ஸ்டோரி, அதான். கேட்கல. இப்போ ரோனா தான் அப்படியே ஜேகேயோட கை 2 ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறா. இங்கே பாரு ஜேகே,
நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. அந்த புக்கு நீ என் காதலே, அது உன்னோட ஸ்டோரிடா. அது அது நீ 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 இருந்த ஸ்டோரிடா. அது உன்னோடது. ஏய், என்ன விளாண்டுட்ருக்கியா? நான் உன் கூட தானே இருக்கேன். லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்க. அதுவும் அந்த ஸ்டோரி எதுக்கு என்னோடதுன்னு சொல்கிற? அது இல்லை இல்லை, இருக்க வாய்ப்பு இல்லை. ஹே, நானா உன் கூட தான்டா இருக்கேன். இங்கே பாரு சேக்கே. ஏய் யோங்கி, இவளை பாரு, ஏதோ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொண்டு போயிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணு. சேக்கே, நான் சொல்கிறத கேளு. ஏய் யோங்கி, என்ன சொல்ல போகிற? அந்த அந்த மர்மைட் அது நீ தான். ஏய், என்னடா சொல்கிறீங்க? லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. மர்மைடு நானா? இல்லை பொருளை. சேக்கே, இதை பாரு அப்படின்ட்டு இப்போ அப்படியே ரோனா அந்த செயினை எடுத்து அப்படியே காட்டுறா. ஸோ அதில் கிம்முன்னு போட்டிருக்கு. சிப்பு நம்ம ஜேக்கே அதை ஒரு மாதிரி பார்க்குறான். பார்த்துட்டு ரோனாவோட கையிலேருந்து அப்படியே வாங்கிக்கிறான். வாங்கிட்டு, ஏய் ரோனா, என்ன ப்ராங்க் பண்ணுறீங்களா என்ன? ஏய், இந்த மாதிரிலாம் விளையாடாதீங்க. இது அந்த கிம் மர்மைட் அவனுங்களோட செயின் தானே. இது எப்படி உன் கையில் வந்துச்சு? இது எனக்கு உன்கிட்ட இருந்தால் கிடச்சிச்சு. என்கிட்ட இருந்தா? ரோனா, எனக்கு புரியல ரோனா, தெளிவாக சொல்லு. இங்கே பாரு ஜேக்கி, அன்னைக்கு இந்த ஆண்டனி கூட நீ பிரிட்ஜில் சண்டை போட்டுட்டு இருந்தல, ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமாம், நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கேன். அப்போது அவன் காரை வச்சு உனக்கு இடிச்சிட்டான். என்ன இடிச்சிட்டானா? ஆனால் நான் சொல்கிறது முழுசாக கேளு. இடித்த ஃபோர்ஸில் நீ அந்த பிரிட்ஜு கீழே இருந்த தண்ணிக்குள்ளே விழுந்துட்ட. நாங்களும் உன்னை தேடுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணோம். போலீஸ்கிட்ட ஹெல்ப் கேட்டு எவ்வளவோ பண்ணி அந்த சீ ஃபுல்லாக உங்களை தேடணும். ஆனால் நீ எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஏய், என்ன சொல்லிகிட்ருக்க நீ? எனக்கு பொருளை. அப்போது நான் அந்த கடலில் விழுந்து அப்படியே கிம் கிட்ட போனேனா? கிம் கிட்ட போனேனா? ஆமாம், கிம் கிட்ட தான் போயிருக்க. அவன் தான் உன்னை பார்த்துருக்கான், அவனை லவ் பண்ணியிருக்கான், நீ அவனை லவ் பண்ணியிருக்க. ஆனால் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நான் தான் முட்டாள்தனமாக அவன்கிட்ட இருந்து ஒன்று பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஜெய்க்கு. ஐம் சாரி ஜெய்கே, ஐம் ஸோ சாரி. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் இவ்வளோ லவ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஜெய்கே. இருந்தால் நான் சத்தியமாக உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேன்டா. ஐம் ஸோ சாரி ஜெய்கே. எனக்கு அந்த புக்கை படிக்கும்போது எதுவும் தெரிலடா. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் அது நான் அவள் கிம்டையும் அந்த பையன்டா அந்த புக்கை எழுதுனது. அந்த பையன் கிம்டா. ரோனா, எனக்கு பைத்தியம் பிடிக்குது. என்ன காண்டேத்திட்டு இருக்க நீ? என்ன நடந்துச்சு? என்னால் நம்ப முடியல. இது உண்மையா? இது உண்மையா? ஜெக்கி, என்கிட்ட போய் சொல்ல போகிறேன். சத்தியமா இது உண்மை. உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் உன் கழுத்தில் நான் இந்த செயினை பார்த்தேன். அப்போ உனக்கு இரு இவ்வளோ நடந்திருக்கு. எனக்கு எதுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எதுக்கு ஞாபகம் இல்லை? அது வந்து அதை நான் சொல்கிறேன். இங்கே பாரு ஜெக்கி, நடந்த பாஸ்டெல்லாம் உனக்கு ஞாபகம் இருந்தால் கண்டிப்பாக நீ அவங்க தேடி போகணும்னு எனக்கு தெரியும். அதான் உன்னை ஹிப்னடைஸ் பண்ணி மறக்க வச்சோம் நாங்கள். எங்கி என்ன சொல்லிட்டுருக்க? அப்போது அவன் கூட நான் வாழ்ந்துருக்கேன். ஆனால் என்னை பிரித்து கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் மறக்க வச்சுருக்கீங்க. வாவ், வாட் அ ஸ்டோரி. ரோனா, என் நல்லதுக்காக பண்ணியாடி? என் நல்லதுக்காக பண்ணியா? ஜெக்கி கோவப்படாத ஜெக்கி, சத்தியமாக நான் நல்லதுக்காக தான்டா பண்ணேன். கையை விடு அப்படின்ட்டு ஜெக்கி அப்படியே கையை பிடிச்சி உதறி விட்டுறான். எங்கே பாரு, இந்த ஸ்டோரி மட்டும் உண்மைன்னு தெரிஞ்சிச்சு ரோனா,
சத்தியமாக நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்டி, சத்தியமாக மன்னிக்க மாட்டேன். டேய் ஜேகே, தப்பாக பேசிகிட்டு இருக்கா. அவள் தேவங்களோட நல்லதுக்காக தான் அப்படி பண்ணா. ஏய், எது நல்லது? அவனுக்கு யாருமே இல்லைடா. யாருமே இல்லை. ஜேகே என்னாச்சு? ஜேகே என்னாச்சு உனக்கு? ஜேகே அப்படின்ட்டு யோங்கி அப்படியே பக்கத்தில் போகிறான். ஜேகே அப்படியே தலையை பிடிச்சி ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான். அவனுக்கு ஹெட்டு ரொம்ப பெயினாக இருக்குது. ஜேகே என்னாச்சு உனக்கு? ஜேகே என்னாச்சு? ஜேகே அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜேகே ஃபேட் ஆயிடுறான். ஜேகே அப்படியே பெட்டில் தான் இருக்கான். அவன் பக்கத்தில் யோங்கி ரோனாவும் இருக்காங்க. ஸோ ஜேகே கண்ணை முழிக்கவே இல்லை. அவன் ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டே இருக்கான். ஸோ இந்த பக்கம் ரோனா எதுக்கடி அலற? அமைதியாரடி, ஒன்றும் இல்லை. யோங்கி ஜேகேக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் மட்டும்தான்டா. அன்னைக்கு நான் அமைதியாரடி அப்படின்ட்டு இங்கே யோங்கி சமாதானப்படுத்திட்டு இருக்கா ரோனாவை. ஸோ இப்போ பெட்டில் தான் அப்படியே நம்ம ஜேகேக்கு ஏதோ எல்லாமே அப்படி அவன் பாஸ்டில் நடந்த எல்லாமே அப்படியே ஞாபகம் வருது. ஸோ அவன் மைண்டு ஃபுல்லாக இப்போது கிம் மட்டும்தான் இருக்கான். ஒரு மாதிரி கையெல்லாம் ஷிவர் ஆகுது அவனுக்கு. கடல் கண்ணனா கிடையாது, ஓம் பேர் இதுக்கப்புறம் மாமன். எனக்கு தெரியல, உன்னை பார்த்துட்டே இருந்தால் எனக்கு போதும்னு தோணுது. ஐ லைக் யூ. எனக்கு தெரியல மாமன். எங்கள் அப்பா என் கண்ணு முன்னாடி இருந்து போயிட்டாங்க. ஆனால் உன்னை அந்த இடத்துல பார்க்கும்போது என்னால் சும்மா இருக்க முடியல. அதான் எனக்கு பிடிச்சவங்க யாருமே என் கூட இருந்ததில்லை. அதனால நான் உனக்கு இப்போ பதில் சொல்லாமலே இருந்துடுறேன். மாமன், எனக்கு பிடிச்சவங்க யாருமே லைஃப் லாங் வந்ததில்லை மாமன். இப்போ நீயாச்சும் என் லைஃப் என் கூட இருப்பேன். என்ன பாருங்க, விட்டுட்டு போயிட மாட்டேன். உனக்கு தெரியுமா, அதுவும் அங்கே இருக்க பற்றிய ஒரு இடம். அந்த இடத்துல தான் ஃபியூச்சரில் நம்ம ரொம்ப குட்டியாக ஒரு வீடு கட்டி அதுக்குள்ள குட்டி கிச்சன், குட்டி பெட்ரூம், அதில் ஒரு குட்டி பெட்டு, அதில் நம்ம 2 பேர் இருக்கணும். நம்ம 2 பேருக்கு இடையில காற்று கூட போகக்கூடாது. அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கணும். மாமா, எனக்கு ஒரு பொன் குழந்தை வேணும். அது என்ன மாமான்னு கூப்பிட்டு ஒன்று டேடான்னு கூப்பிட்டு நம்ம 2 பேரும் காலை சுற்றி வரணும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ லவ் யூ டா புருஷா. மாமா, இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரமாக வீட்டுக்கு வரியா? எனக்கு உன் கூட சேர்ந்து சன்செட் பார்க்கணும். ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் சீக்கிரமாக வந்துடு. கேம் அப்படின்ட்டு அப்படியே ஜேகே எஞ்சி உட்கார. ஜேகே என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லையா உனக்கு? ஓகே தானே நீ? ஓகே. தலை வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது. கேம் அவன் கேட்டான், பாதியில என்னை விட்டு போயிட மாட்டேன்னு கேட்டான். ஆனால் அவனை விட்டு வந்துட்டேன்ல, வண்டேன்ல விட்டுட்டு இவனை என்ன பண்ணுறது? அவனை பார்க்கணும். ரோனா, உனக்கு தெரியும்ல, உனக்கு தெரியும்ல அவன் வீடு. வா போகலாம் அப்படின்ட்டு அப்படியே ஏஞ்சிக்க. ஜேகே ஒரு நிமிஷம், என்னடி ஆச்சு? என்னை அவன்கிட்ட கூட்டிகிட்டு போ தயவு செஞ்சு. ஜேகே, நீ அவன்கிட்ட போக வேண்டாம். இவ்வளோ நடந்தும் நீ அவன்கிட்ட போக வேண்டாம்னு சொல்கிறியா? எங்க பாரு ரோனா, எனக்கு இப்போ வரைக்கும் உன் மேலே கோவம் வரல. ஏன்னா உன் நிலைமை எனக்கு புரிஞ்சு. ஆனால் இப்போ மட்டும் நீ வந்து கூட்டிகிட்டு போகலை. ஜேகே, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? நீ அவன்கிட்ட போக வேண்டாம். ஏண்டி? ஏன்னா அவன் உன்னை பார்க்க உன்கிட்ட வந்துட்டான்டா. என்ன சொன்ன? அவன் என்கிட்ட வந்துட்டானா? ஆமாம், அவன் உன்னை தேடி உன்னை பார்க்க உன்கிட்ட வந்துட்டான். எங்க இருக்கான்? எங்கவன்? எனக்கு மானம் அந்த ஃபைட் நடந்துச்சுல்ல? ஆமாம், அதுக்கு இப்போ என்ன? அப்போ ஒரு பையனை நீ தள்ளிவிட்டு அவனா கிம்? ஆமாம், அவன்தான் கிம் டெஹாங். ரோனா நிஜமாவா? அவன் என்ன தேடி வந்தானா? ஆமாம் ஜேகே, அவன் தான் கிம். இப்போ எங்கே இருப்பான்? வா போகலாம். இருடா, என்னடி, எனக்கு அவனை பார்க்கணும். பார்க்கலாம், ஆனால் இப்போ அவனை எங்கேயும் காணும்டா. என்ன சொல்கிற? நான் பாடி கார்ட்ஸை விட்டு எல்லா இடத்துலையும் பார்க்க சொன்னேன். ஆனால் எங்கேயுமே அவன் இல்லை.
ஏய் ரோனா, ரோனா இங்கே பாரு, ஒழுங்கா ஒழுங்கா என்னடி சொல்லிட்டு இருக்க? அவன் போய் எங்கே போனா? எனக்கு என்னமோ அந்த ஆண்டனி மேலே சந்தேகமாக இருக்கு. என்னது ஆண்டனியா? கிம் கிம் எந்திரி போகணும், உடனே போகணும் அப்படின்ட்டு செக்கி அப்படியே ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சி அப்படியே அவனை கோட்டை போட்டுட்டு அப்படியே காரில் தான் போகிறான். ஸோ அந்த காரு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே செக்கியோட மொபைல் தான் ரிங் ஆக அவன் அப்படியே அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ண ஆப்போசிட்டில் என்ன மாமை அவனோட கிம் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு. ஏய் யாருனே? வாய்ஸை பார்த்து தெரிலையா? நான் தான்ப்பா, த கிரேட் ஆண்டனி, ஜான் ஜங்குக்கோட த ஒன் அண்ட் ஒன்லி எனிமி. ஏய் ஆண்டனி, உனக்கு எப்படி தெரியும்? மாமைடா, மாமையோட எப்படி உனக்கு தெரியும்? எப்படி தெரியும்? ஏன்னா கிம்மே என்கிட்ட இருக்கும்போது மாமையோட யாருன்னு எனக்கு தெரியாதா? ஏய் இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் பிரச்சனை மயிருனா நீயும் நானும் பேசி தீர்த்துக்கலாம். பேசி தீர்த்துக்கணுமா? இதுக்கப்புறம் தீர்த்துட்டு தான் பேசணும். ஏய் என்ன கருமம் வேணா பண்ணிட்டு போ, நான் வரேன் உன் இடத்துக்கு. கிம் மேலே ஏதாவது பட்டுச்சு பரா. ஓ உயிர் இங்கே இருக்குல்ல, நீ வெறும் பணம் தானே, உன்னை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? உன் உயிரை வச்சு நல்லா விளையாட போகிறேன். ஏய் ஆண்டனி, உயிரோடு இருக்கணும்னா நான் சொல்கிறத மட்டும் கேளு. யாரா இவன்? நான் வச்சுருக்கேன் இவனை, ஆனால் இவன் என்ன மாற்றிட்டு இருக்கான்டா? ஏய் ஆண்டனி ஓகே ஓகே ஃபைன். நான் என்ன பண்ணும்? என் கிம்மை நீ வரணும்னா நான் என்ன பண்ணும்? முதல்ல கிளம்பி என்னோடய பல்லையே குடோன் இருக்குல்ல, அங்கே வா. வரேன். அது வரைக்கும் என் கிம்மோட பாடியில் ஒரு கீறல் கூட படக்கூடாது. ஐயோ காதலாமா, நீ வா சீக்கிரமாக, எவ்வளோ சீக்கிரமாக வரையோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது ஓ கிம்முக்கு, புரியுதா? வரேன் அப்படின்ட்டு செக்கி அப்படியே காலை கட் பண்ணிட்டு வேகமாக தான் ஓட்டி தொலையேன் அப்படின்ட்டு கத்துறான். ஸோ அந்த டிரைவர் அப்படியே வேகமாக போக இப்போது அந்த காரு ஃபைனலாக போயிட்டு ஒரு ஓல்டு குடவுன் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல தான் ஸ்டாப் ஆகுது. இப்போ அந்த காரு ஸ்டாப் கூட ஆகலை, அப்படியே ஜேக்கி வந்துட்டு அவன் அந்த காரு ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படியே இறங்கி வேகமாக உள்ளே போகிறான். ஜெகி ஒரு நிமிஷம் என்னடி, பார்த்து ஹேண்டில் பண்ண. இது நம்ம மற்ற விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி கிடையாது. கிம் உள்ளே இருக்கான். ஏய் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு செக்கி அப்படியே போகிறான் உள்ளே. ஸோ உள்ளே போனால் ஆக்சுவலாக அங்கே ஆண்டனி தான் ஒரு பெரிய சோஃபா இருக்குது, அதில் அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கான். இப்போது ஜேக்கே போயிட்டு அப்படியே அவனுக்கு முன்னாடி நிற்க, ஏய் எங்கே நிற்கம? ஹேய் என்னடா ஏதோ ஆர்டர் போடுற மாதிரி வந்து கேட்டுட்ருக்க? எங்கள் பாரு ஆண்டனி, என்கிட்ட பொறுமை சுத்தமாக கிடையாது. இப்போ நான் அவனை பார்த்தே ஆகணும். ஏன் 2 வருஷம் ஏக்கமா? ஏய் உனக்கு எப்படா தெரியும்? எனக்கே இப்போ தான் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, அதான் இந்த கிரேட் ஜான் ஜங்குக்கும் இந்த ஆண்டனிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. எப்படி தெரியும்னா மிஸ்டர் மேத்யூ எங்கே ஒழிஞ்சிருக்கீங்க, வெளியே வரீங்களா அப்படின்ட்டு ஜேகே சொல்ல சாண்டன் இப்படியே பார்க்குறான். என்ன பார்க்குற? எனக்கு அப்போவே டவுட் இருந்துச்சுடா. ஏச்சி வெளியே வா அப்படிங்கிறான். ஸோ அப்படி ஒரு ரூமுக்குள்ளே இருந்து மேத்யூ தான் வரான். எச்சக்கால நாயே, உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் திட்டி சீரியஸாக என்னோட ப்ரெஸ்டீஜ் தாண்டா போகுது. எதுக்கு இவ்வளோ கேவலமான பிறவியாக இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இந்த முதுகில் குத்துறது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல? ஓகே, அப்போது அந்த புக்கை பற்றி, கிம்மை பற்றி, மர்மைடை பற்றி நீ தான் அவங்ககிட்ட சொல்லியிருக்க. ஹே ஆமாண்டா, என்ன பண்ணுவேன்? 5 வருஷமாக உன் கூட இருந்தது உனக்கு விசுவாசமாக இருந்தேன் நினச்சியா? கிடையவே கிடையாது. உன்னை பழி வாங்கணும். எதுக்கு? அதுவா, அது நீ ஏதோ என்ன டஸ்ட்பினை யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்க. எனக்கு புரியல. நானும் ஒரு மாஃபியா தானே, என்கிட்ட எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது. என்னமோ ஜஸ்ட்டு யூஸ் பண்ணுற தூக்கி போடுறேன். உனக்கு காலம் ஃபுல்லான சேவை செஞ்சுட்டே இருக்கணுமா? ஓ சாருக்கு மாஃபியா ஆகணுமா? ஓகே, அதான் ஆண்டனி சார்கிட்ட போட்டிங்களே, கண்டிப்பாக அவங்க ஒன்றா மாஃபியா ஆக்கிடுவாங்க அப்படின்ட்டு சொல்ல. ஸோ மேத்யூ அப்படியே ஆண்டனியை பார்க்குறான். ஆண்டனி ஒரு மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறான். ஸோ மேத்யூ அப்படியே திமிரா நிற்கிறா. ஏய் இந்த கிரெஞ்சு மயிரப்பாகலாம் நான் வரல, ஏங்க என் கிம்மு அப்படின்ட்டு கேட்குறான். அந்த உடனே கிம்முனா போய் கொடுத்துருவோமா?
எவ்வளோ ஆட்டம் போட்டிருப்ப ஜான் ஜங்குக். இப்போது நீ என் காலுக்கு கீழே. ஓ ஓகே. அப்போது இப்போ நான் என்ன பண்ணா என் கிம்மை தருவேன்? உன் கிம்மா? நீ என்ன பண்ணணும்? வேணா என் கால் ஷூவை தடிச்சிடுறியா? யாரு? நான். ஆமாம், தி கிரேட் மாஃபியா கிங் ஜான் ஜங்குக் என்னோட கால் ஷூவை தொடச்சி விட்டா எனக்கு பெருமையாக இருக்கும்ல. ஓகே, இப்போது உன் கால் ஷூவை நான் தொடையணும். ஆமாம், துடைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போது ஜேகே தான் அப்படியே கிட்ட போகிறான். கிட்ட போயிட்டு ஆக்சுவலாக நீல் டவுன் அந்த மாதிரிலாம் பண்ணல, அவன் சோஃபாவில் தானே உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே குனிகிறான். எங்கள் ஆண்டனி தான் அப்படியே ஒரு மாதிரி மாசாக உட்காந்துருக்க. இப்போ அப்படியே அவன் காலை பிடிச்சி அப்படியே தூக்கி கீழே போடுறான். ஸோ அவனுக்கு செம்மையாக அடிபட்டுருது. இப்போ அப்படியே அவனோட ஷர்ட் காலர் எடுத்து அவனோட கழுத்தில் அப்படியே ஒரு நைஃப் வைக்க. ஸோ அங்கே இருக்க எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போது என் கிம் எங்கே இருக்கான்னு சொல்ல முடியுமா முடியாதா? இங்கே பாரு ஜெகே, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு. நேர்மையாக இருந்தால் நேர்மையாக இருக்கணும். கத்தியெடு கத்தியெடு. ஏய், நான் கத்தியெடு கத்தியெடுன்னு கத்திட்டு இருக்கேன். என் கிம் எங்கடா? அவன் சொல்கிறான்ல, கூட்டிகிட்டு வாங்கடா அவனை அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ அங்கே இருக்கவங்க போயிட்டு ஒரு ரூமுக்குள்ளே இருந்து ஒரு பையனை தான் அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ ஆக்சுவலாக பின்னாடி சைடு இருக்குது ஸ்டெப்ஸு. ஸோ வாசல் சைடு தான் ஜெக்கி திரும்பி நின்று அந்த நைஃபை வச்சுருக்கான் கழுத்தில். ஸோ இப்போ பின்னாடி இருக்க ஸ்டெப்ஸ்லேருந்து அவனுக்கு அந்த ஃபுட் சவுண்ட்ஸ் மட்டும் கேட்குது. ஸோ ஜேகேக்கு திரும்பி பார்க்க தோணல. ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கான் அந்த நைஃபை வச்சுக்கிட்டு. இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி மாசா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஸ்டடியாக இருந்தவனோட கை அப்படியே ஷிவராக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பக்கம் அங்கே ஆண்டனி தான் ஒரு மாதிரி பயப்படுறான். இங்கே பாரு, உன் காதல் கர்மத்தெல்லாம் அந்த பக்கம் போய் வச்சுக்கோ, கை நடுங்கிட்டு இருக்கு, கத்தியை கழுத்தில் இறங்கிறாத, ஒழுங்காக கை எடுத்துரு அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கான். ஜெக்கிக்கு அது எதுவுமே காதில் விழவே கிடையாது. ஸோ மேலேருந்து அந்த ஃபுட் சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிட்ட கிட்ட வர. ஸோ அவனுக்கு இன்னும் ஷிவர் ஆகுது, ஒரு மாதிரி காலும் ஷிவர் ஆகுது. அப்படியே அவனோட ஹார்ட் பீட்டெல்லாம் ரொம்ப ஹை ஆகுது. இப்போது அவன் அங்கே லைஃப் ஃபுல்லாக வாழ்ந்திருப்பான்ல ஒரு வாழ்க்கை. ஸோ அது அப்படி அவன் கண்ணு முன்னாடி வருது அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாமே. பட் அங்கே நம்ம கிம்மோட ஃபேஸ் மட்டும் ஞாபகமே வரல. ஸோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு இதில் இருக்கான், ஒரு நிலைமையில். ஸோ இப்போ அப்படியே அந்த ஃபுட் சவுண்டு அப்படியே ஸ்டாப் ஆக இப்போது ஜெக்கி தான் அப்படியே அந்த ஆக்சுவலாக அவன் கழுத்தில் கத்தி வச்சுருப்பான்ல. ஸோ அதை லைட்டாக அப்படியே எடுத்துகிட்டு லைட்டாக அப்படியே திரும்பினா ஒரு பாடி கார்டெலாம் கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஆக்சுவலாக அங்கே கிம் வந்துட்டு ஸ்டடியாக இல்லை, ஒரு மாதிரி ஃபேடான மாதிரி இருக்கான். ஸோ இப்போ ஜெக்கிக்கு செம்ம காண்டாகுது. ஸோ இப்போ அப்படியே அகெயின் வந்து டைட்டாக வைக்கிறான். ஏய் எடா பண்ணி வச்சிருக்க அவனை. இங்கே பாரு, இது சாதாரண மயக்க மருந்து தான், நீ ஏதோ தப்பாக கற்பனை பண்ணிக்காத, கத்தி 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 எடு அப்படின்ட்டு அவன் சொல்ல. ஸோ இப்போ அப்படியே லைட்டாக ஒரு கீழே போட்டு விட்டுறான். அப்படின்ட்டு அவன் போயிட்டு கீழே விழுந்துட. ஸோ இந்த பக்கம் ஜேகே தான் அப்படியே போயிட்டு கிம்மு கிட்ட போகிறான். ஸோ அந்த பாடி வந்து பயந்துட்டு அப்படியே கிம்மை விட்டுட்டு ஓடிடுறான். ஸோ இப்போ கிம்மை விடவும் அவன் விழ போகிறான். இப்போ ஜேகே அப்படியே போயிட்டு கிம்மை ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஸோ ஹோல்ட் பண்ணிவிட்டு கிம் கிம் எங்கே பாரு, என்னை பாடுறா அப்படின்ட்டு அவன் கணத்தில் பேட் பண்ணேன். ஸோ கிம் ஏஞ்சிக்கல. இப்போ அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் புள்ள தூக்குது. இப்போ அப்படியே தூக்கிட்டு வெளியே காருக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு, ஏய் ரோனா, இவங்க ஹாஸ்பிட்டல் போ அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ ரோனா அப்படியே காரை ட்ரைவ் பண்ணேன். ஸோ இந்த பக்கம் ஆக்சுவலாக ஜெக்கியோட ஷோல்டரில் தான் கிம் இருக்கான். ஸோ அவனோட ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு கிம்மோட கன்னத்தில் வச்சுட்டு ஒரு மாதிரி தடவிட்டு போயிட்டுருக்கான். அவனுக்கு அவங்க நடந்த எல்லாம் அவ்வளோ அழகாக அந்த மெமரிஸ் எல்லாம் ரீகால் ஆகிட்டுருக்கு. கேம் ஏஞ்சிக்கோயேன், உங்ககிட்ட நான் சாரி கேட்கணும்டா, உங்ககிட்ட நான் சாரி கேட்கணும், நிறைய பேசணும், நிறைய இருக்குது. இந்த 2 years நீ எப்படா இருந்த? இந்த மர்மைடை விட்டுட்டு நீ எப்படி இருந்த? அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு அவனுக்குள்ள. ஸோ அப்படியே ஃபைனலாக அந்த காரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஸ்டாப் ஆக இப்போது ஜெக்கி தான் அப்படியே கிம்மை தூக்கிட்டு உள்ளே போகிறான். ஸோ உள்ளே போயிட்டு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அவனுக்கு இந்த ஐவி ட்ரிப்லாம் ஏற்றி விடுறாங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 30 minutesக்கு அப்புறமா கிம்மை அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணால் அவன் பக்கத்தில் அவன் பார்க்குற ஃபஸ்ட்டு நம்ம மர்மைட் தான். ஸோ இந்த பக்கம் கிம்மு அப்படியே மர்மைடோட ஐஸை பார்க்க கிம்முக்கு என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனே தெரியல. ஸோ சேம் அதே மாதிரி நம்ம ஜெக்கியும் உட்காந்துருக்கான். ஸோ ஆக்சுவலாக மர்மைடுங்கிறது ஜங்குக் தான், கிம்முங்கிறது நம்ம டயாங் தான். ஸோ இப்போது டயாங்னால் ஆக்சுவலாக அவன் ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கான். 2 பேருமே அப்படி தான் இருக்காங்க. ஸோ
சரி இப்போது ரோனா தான் அப்படியே வெளியே போயிட்டு கதவை சாத்துறா. சரி இப்போது கிம் தான், ஹாய் சார், இங்கே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என் கூட யாரும் இல்லையோ? இங்கே நான் எப்படி வந்தேன்? அப்புறம் நீங்கள் ஏன் சார் என்ன அப்படி பார்த்துட்ருக்கீங்க? அது அப்படின்ட்டு கிம் ஒரு மாதிரி, அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்குது. அந்த இடத்துல அவனுக்கு ரியாக்ட் பண்ணவே தெரியல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி சார்னு பேசிகிட்டு இருக்கான். ஜேகே அதுக்கு ஆன்சர் எதுவுமே பண்ணல. அவன் அப்படியே டேங்கோட ஐஸை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். ஸோ இவனுக்கு ஒரு மாதிரி டேங்க்கு ஆக்சுவலாக அவன் வெளியே கூப்பிட்றான். பட் ஜேகே பார்த்து அடுத்த செகண்ட் வந்துட்டு அவங்களுக்குள்ளே நடந்த எல்லாமே அவனுக்கு அப்படியே கண்ணுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அவனால் வெளியே சொல்லவும் முடியல. காசு இப்போது ஜேகேக்கு டேங் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக கிம்மன் மீன் பண்ணது நம்ம டேங் தான். ஸோ அந்த பக்கம் மர்மைட் மீன் பண்ணது நம்ம ஜேகே தான். ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ டேங்க் அந்த இடத்துல எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அவனுக்கு இப்போ தோணுது. ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அழணும், அவன் ஷோல்டரில் சாஞ்சு அழணும், ஏன்டா என்னை தேடி வரலன்னு கேட்கணும், ஏன்டா என்னை மறந்துன்னு கேட்கணும்னு உள்ள அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் அந்த இடத்துல டேங்கால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கான். ஜேகேயுமே எதுவுமே பேசல. சார் நான் கிளம்புறேன், இங்கே கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ட்டு அப்படியே டேங் ஏஞ்சிக்க. இப்போது அப்படியே ஆக்சுவலாக ஏஞ்சிட்டு டோர் கிட்ட போக இப்போ அப்படியே டோரோட ஹேண்டிலில் டேங் கையை வைக்கிறான். இந்த பக்கம் இவனோட ஹேண்டை யாரோ ஹோல்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ டேங் ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். இப்போ அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறான். பார்த்தா அது நம்ம ஜங்குக் தான். ஸோ இப்போ அப்படியே டேங்கோட கையை பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்து அப்படியே டைட்டாக ஒரு ஹக் தரான். ஸோ டேங்கால் ஆக்சுவலாக ப்ரீத் பண்ணக்கூட முடியல, அந்தளவுக்கு போட்டு அழுத்துறான் அவனோட செஸ்ட்டு கிட்ட வச்சு. ஸோ அப்படியே அவனோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் அவன். ஸோ இப்போ அப்படியே ஒரு 10 minutes அப்படியே இருக்காங்க ரெண்டு பேரும், எதுவுமே பேசலை. ஸோ இப்போ அப்படியே ஜேகே தான் லைட்டாக அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு டேங்கோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு, யாருக்கு சாரு? நான் உனக்கு சாரா? அது அது வந்து ஏய், நான் உன்னோட மர்மைட்ரா, நீ உன்னோட கிம், என்ன சார்லாம்? மர்மைட்? அப்போது உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? அப்புறம் எதுக்குடா காலையில் என்ன பார்க்கும்போது யாரும் தெரியாத மாதிரி நடித்த? அது வந்து அப்போது எனக்கு நீ யாருன்னு தெரியாதுடா, சத்தியமா தெரியாதா? இந்த 2 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ இல்லாமல் எனக்கு புரியுது கிம். ஐம் ஸோ சாரிடா, சத்தியமா எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா உன்னை அப்படி விட்டுருப்பேன். நான் சொல்லு, அது எனக்கும் தெரியுது. ஆனால் எப்படா அவ்வளோ லவ் பண்ணிவிட்டு அவ்வளோ லவ்வை கொடுத்துட்டு திடீர்னு நீ பாட்டுக்கு போயிட்டு என்னை சுத்தமாக மறந்துட்ட. கிம் அழாத ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு அப்படியே கிம்மோட டேங்கோட டேஸ்லாம் அப்படியே வைப் பண்ணிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு, நீ என்கிட்ட பேசாத, நான் உண்மையிலே எவ்வளோ கோவமாக இருக்கேன்னு தெரியுமா? நீ என்கிட்ட பேசாத, என்னை விடு, என்னை கட்டி பிடிக்காது, என்னை விடு. ஏய் என்ன நான் கண்டுபிடிக்காமா வேறு யார் கண்டுபிடிப்பா? என்னை விடு, லேவிட், என்னை விடு ஜேகே அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி அழறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே தான் அப்படியே அகெயின் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு அவனோட லிப்ஸோட பையனோட லிப்ஸை அப்படியே அட்டாச் பண்ணி விட்டுறான். ஸோ அந்த பக்கம் ஜேகேக்கு டேங்க்கு நோ வேர்ட்ஸு. ஸோ அப்போ ப்ளீஸ் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிற்கிறான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி நல்லா ரொம்ப அழகாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட லிப்ஸை எடுக்கிறான். எப்போ பேசு? அது வந்து நீ என்கிட்ட பேசாதப்போ அப்படின்ட்டு சொல்ல. ஸோ அகெயின் போயிட்டு அட்டாச் பண்ணிட்டு அகெயின் எடுத்துகிட்டு, இப்போமா? ஆமாம், நீ என்கிட்ட பேசாதப்போ 2 வருஷம் நீ எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சார் தான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஹாப்பியாக இருந்தீங்கல்ல, போ இப்படியே போயிரு, என்கிட்ட வராத போடா அப்படின்ட்டு டேங் அப்படியே போகிறான். ஏய் கிம் நெல்லு, நான் நிற்க மாட்டேன் போடா அப்படின்ட்டு போகிறான். ஸோ வெளியே எப்படி டோரை ஓப்பன் பண்ண உடனே அங்கே ரோனா தான் நின்றுட்டுருக்கா. ஸோ அவளுக்கு ஆக்சுவலாக செம்ம டியர்ஸோடு நின்றுட்டுருக்கா உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாமல். ஸோ இப்போ அப்படியே டேங் வந்து ரோனாவோட ஆப்போசிட்டில் நிற்கிறான். ஸோ அங்கே ரோனா தான் அப்படியே டேங்கை பார்க்குறா. கிம் இப்போ நீ ஓகேவா? இப்போ பரவாயில்லையா? இல்லை ஏதாவது பண்ணா டாக்டர் வேணா கூப்பிடுவா? இல்லை அதெல்லாம் இல்லை, ஆல்ரைட்.
ஓகே. அப்புறம் கிம், ஐம் சாரி கிம். ஆக்சுவலாக அந்த இடத்துல நான் என்னென்னமோ யோசனை தவிர உங்களுக்குள்ளே என்ன நடந்திருக்கும், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, சத்தியமாக அது எதையுமே நான் யோசிக்கல. ஐம் ஸோ சாரி கிம், ரொம்ப சாரி. இல்லை, ஆக்சுவலாக எனக்கும் உங்கள் மேலே ரொம்ப கோவம் இருந்துச்சு. என்னோடய மேமைடை எங்கிட்டேருந்து கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னு. சீரியஸாக சொல்லணுன்னா இந்த 2 வருஷமா உங்கள் மேலே எனக்கு பயங்கர கோவம். ஆனால் மார்னிங் நீங்கள் என்ன பார்த்த பார்வையிலே தெரிஞ்சிச்சு நீங்கள் பண்ண தப்பாக ரெக்ரெட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு எதுவும் ஆகக்கூடாது தானே அப்படி பண்ணீங்க. ஓகே விடுங்க. இல்லை கிம், நான் அந்த இடத்துல அதை மட்டும் யோசிச்சிருக்கக்கூடாது. உங்களுக்குள்ளே இருக்க காதலை நான் புரிஞ்சிக்காமல் விட்டுட்டேன். ரியலி சாரி கிம், சத்தியமாக சொல்கிறேன். நான் எதுவும் வேணும்னே பண்ணல. இட்ஸ் ஓகே மிஸ் ரோனா, இட்ஸ் ஓகே மிஸ் ரோனா. எனக்கு புரியுது உங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு. நான் மன்னிச்சிட்டேன், விட்டுருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த கிம் சொல்கிறான். ஸோ ரோனாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டில் வந்துட்டு கிம் மன்னிச்சிட்டான்ல. ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஆகுறா. ஏய் எப்போ அழுதுட்டுருக்க, அதான் சொல்கிறான்ல, என் புருஷன் ஒன்றும் அப்படிப்பட்டவன் கிடையாது, எதையும் மனசில் வச்சுக்க மாட்டான். ஏய் என்ன சொன்னாங்க, அதான் மட்டும் கல்யாணம் முடிஞ்சிச்சுல்ல. ஓ அப்படியா. ஆனால் அப்படின்ட்டு கிம் வந்து என்ன பண்ணுறானா, அவன் கழுத்தில் இருக்குள்ள அந்த சிப்பி, ஸோ அதை எடுத்து அப்படியே நீட்டுறான். என் கழுத்தில் இன்னும் இருக்குது பட் அப்படின்ட்டு சொல்ல. ஸோ இப்போ அப்படியே ஜங்குக் தான் அவனோட ஷர்ட்டுக்குள்ளே கையை விட கிம் அப்படியே பார்க்குறான். ஸோ இப்போ அப்படியே அவனோட ஷர்ட்டுக்குள்ளே இருந்து அந்த சிப்பி டாலர் தான் எடுத்து காட்டுறான். ஹே அப்படின்ட்டு கிம் டேங் தான் வந்துட்டு அப்படியே செக்கி கழுத்தில் இருக்க அந்த டாலரை பிடிச்சிட்டு, இது எப்படி உங்ககிட்ட, இது உங்ககிட்ட இன்னும் இருக்கா? ஆமாம் இருக்குது ரோனா, இந்த 2 வருஷமும் பத்திரமா வச்சிருந்து என்கிட்ட கொடுத்தா. அப்படியா ரோனா, ரொம்ப தேங்க்ஸ். நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது எப்படியும் தொலைஞ்சு போயிருக்கும்னு நினச்சேன். அது எப்படி கிம், எனக்கு புரிஞ்சிச்சு உன் கண்ணில் இருந்த காதல். ஸோ நான் எப்படி அதை தூக்கி போடுவேன் சொல்லு. எனக்கு தெரியும் அது ஏதோ ஒரு இதுன்னு, பட் உங்கள் லைஃப்பில் அது இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப தேங்க்ஸ் ரோனா அப்படின்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே தான். அப்புறம் புருஷா கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே ஏதோ இவடா நம்மளை பிரிச்சுட்டா. இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் என்ன இதுக்கப்புறம் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீனை இங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 2 days கழித்து தான் காட்டுறோம். இங்கே பாரு, இவங்கி லூஸு மாதிரி பண்ணிட்டு இருக்காதுடா. அந்த அந்த கொடை அந்த பக்கம் பிடி. டேய் லூஸு பையில லைட்டை இந்த பக்கம் வைடா, பிக்சர் எப்படி கிளாரிட்டியாக வரும். டே ஜெய மச்சான், நீ என்ன பண்ணுறனா அப்படியே அவங்களோட ஷோல்டரில் கை போட்டு பார்க்கலாம். ஏய் காலையிலேருந்து சாவடிச்சிட்டு இருக்கடி, ஃபோட்டோ எடுக்கிறேன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போது எனக்கு உங்களை எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்தே ஆகணும். அடி காலேருந்து எத்தனை அடி எடுத்துருக்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, கை போடுறா. சரி அப்படின்ட்டு அங்கே ஜேகே தான் டேங் மேலே கை போட்டுட்ருக்கான். ஆக்சுவலாக இவங்க எங்கே இருக்காங்கன்னா அதே பீச்சில் இருக்காங்க. டேங்கோட ஃபஸ்ட்டு ஆசை அவன் வீடு ஃபுல்லாக அந்த ஃபோட்டோஸாக இருக்கணும்ல. ஸோ நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கா. இப்போது இந்த பக்கம் இவங்கிய போட்டு பாடாக படுத்திகிட்டு இருக்கான். ஏய் நான் ஒரு டாக்டர் ரெடி. ஆமாம் எந்த பேஷண்ட்டை பார்த்து கிழிச்சேன் போட்டுறாமலுங்க, ஒரு கொடையை படிக்க தொப்புல எல்லாம் ஊசியை பிடிச்சி இன்ஜெக்ஷன் பண்ண போகுது எச்சப்படி அப்படின்ட்டு சொல்கிறா. அங்கே இவங்க தான் அப்படியே முறைக்கிறான். ஸோ இந்த பக்கம் அப்படியே டிஃப்ரெண்ட் போஸ்டில் செம்மையாக அப்படியே ஃபோட்டோஸ் எடுக்க. ஸோ இந்த பக்கம் ஆக்சுவலாக ரோனா என்ன பண்ணுறானா, அவள் ஸ்டாண்டில் மட்டும் ஃபோட்டோ எடுக்கல, படுத்துட்டு எடுக்கிறா, உருண்டு எடுக்கிறா, பேரண்ட் எடுக்கிறா, கீழே போய் எடுக்கிறா, மேலே போய் எடுக்கிறா. இப்போ பார்த்தா அதுக்கு இவங்கி தலைமையில ஏறி உட்காந்து வேற எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அங்கே ஒரு மாதிரி கலாட்டா பண்ணிட்டு இருக்கா ரோனா. அங்கிட்ட அவங்களாம் சிரிப்பு தாங்க முடியல. ரோனா போதும், மார்னிங்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க, இங்கே பார்த்தேன் அதெல்லாம் இல்லை, வீடு ஃபுல்லாக ஓட்டணும்னா என்ன சும்மாவா, நீ இப்போ பண்ணிடு. இப்போ என்ன பண்ணா ஜெய்கோட கணத்தில் கை வை பார்க்கலாம். எத்தனை தடவை வைடேயோங் அப்படின்ட்டு சொல்ல. இப்போ டேங் போயிட்டு அப்படி ஜெய்கோட கணத்தில் கை வைக்கிறான். ஏய் இங்கே பாரா, நீ என்ன சும்மா நின்றுருக்கா, அவனோட ஹிப்பில் கை வைடா. ஏய் ரோனா போதுண்டி, டயர்டாக இருக்கே, வைடாங்கிறேன். சரி அப்படின்ட்டு இப்போ ஜெக்கே அப்படி டேங்கோட ஹிப்பில் கை வைக்க. ஸோ அழகாக அப்படி அவள் கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பிக்சர்ஸ்லாம் எடுத்து முடிச்சிடறாங்க. ஸோ நான் வந்து அந்த பிக்சர்ஸ்லாம் அப்படியே செக் பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. டேங்கோ பார்த்தோன்னா அவன் வந்துட்டு அந்த பீச்சை பார்த்துட்ருக்காங்க 2 பேரும். ஏ மச்சான் ஜேகே, என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. என்ன பேசணும்? தனியாடா அப்படின்ட்டு இவங்க கூப்பிட. ஜேகே தான் அப்படியே டேங் ஹேரு வரேன். ஓகே
அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துக்கிறான். ஸோ இப்போ இவங்க தான் மச்சான் என்னடா என் ஆள் கூட நான் தான் இப்போ தான் வந்துட்டு அப்படியே பீச்சை பார்த்து ரசிச்சிட்ருக்கேன், அது பொறுக்கலை அவனுக்கு. டே அது ஒன்றும் மச்சான், இங்கே உன் கூட இன்னொருத்தர் இருந்தானே. யார்? அதான் ஆளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு. அவனுக்கு என்னப்போ? இல்லை, அந்த ஸ்டோரியில் அவன் கேரக்டர் நல்லா இருந்துச்சு மச்சான். ஏன்னா அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சதே அந்த சிம் தானே. யார் சொன்னா? அதான மச்சான் உண்மை, அவன் தான்டா சேர்த்து வச்சான். சரி சேர்த்து வச்சான், அது என்னப்போ? இல்லை, அவனை பார்த்து ஒரு நன்றி சொல்லலாமேன்னு. நன்றியா? ஆமாம், என் மச்சான ஆள் கூட சேர்த்து வச்சுருக்கான். ஸோ என் மச்சானுக்கு ட்ரூ லவ்னா என்னென்னு காட்டியிருக்கான். ஸோ அதனால் ஒரு சின்ன நன்றி. ஓ நன்றி. ஆமாம் மச்சான். அவனா இப்போது சார் ஊரில் இல்லையா, இன்னும் வர 2 days ஆகுமா. என்னது 2 days ஆகுமா? அப்படியே சிம் பையிலே சிக்கடா போய் தொலைஞ்சேன் மச்சான். அப்புறம் அவன் சிங்கிள் தானே? இல்லை சிங்கிள் தானேன்னு கேட்டேன். ஆக்சுவலாக நான் எங்கே இருக்கும்போது சிங்கிளாக இருந்தான். பட் இப்போ படிக்கிறதுக்கு அவன் சிட்டி வேற போயிருக்கானோ. ஸோ எனக்கு தெரியாது. சின்னது சிட்டி போயிருக்கானோ. ஒருவேளை இந்த சிம்க்கு யாராவது கும்கும்னு கிடச்சிருவாங்களோ. விடக்கூடாது மச்சான், நீ வேணா வாழ்க்கையில கேட்டு பாரு. ஏய் உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? மச்சான் நான் இவ்வளோ வலிகிறப்பவே எனக்கு தெரியல. எனக்கு அந்த கேரக்டர் புக்கில் படிக்கும்போதே பிடிச்சிருந்துச்சிடா. அட வெக்கம் கட்டவனே, ஹேரு வரேன் அப்படின்ட்டு டான் கிட்ட போகிறான். ஸோ போயிட்டு கேம் சொல்லு பேபி என்னாச்சு? இல்லை அந்த சிம் இருந்தானே அவன் எங்க? சிம்மா அவனெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏய் எங்கடா அவன்? வந்துட்டு ஆக்சுவலாக வீட்டில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்தது அவனுக்கு தெரியாது. என்னது தெரியாதா? சரி அவன் வீட்டுக்கு போகலாமா? போகலாமே. சர்ப்ரைஸ் பண்ணலாமா? பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் டேங் சொல்கிறான். ஸோ இப்போ அப்படியே நம்ம இவங்க தான் ஒரு மாதிரி சோகமாக நிற்க செக் அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு மச்சான் வா போகலாம். டேய் கேட்டியா, அவன் வர 1 month ஆகுமா. என்னது 1 month? ஆமாம், எனக்கு தெரிஞ்ச கம்ப்யூட்டர் மச்சான். டே இப்படி மனசில் டக்கு டக்குன்னு குண்டு ஊசி இறங்காத மச்சான், வலிக்குது. ஏய் என்ன வலிக்குது, வா போகலாம் அப்படின்ட்டு செக் அப்படியே இவங்க கூட்டிகிட்டு போகிறான். இவங்க டேங்க்ரோனா 4 பேர் அப்படியே போகிறாங்க. ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்கு போனால் அங்கே ஜெய்க்கு அந்த பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. ஸோ அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே தான் ஒரு பையன் அப்படியே சோஃபாவில் ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே நம்ம டேங் தான் ஏய் அமைதியாரு, என்னடா அமைதியாரு அப்படின்ட்டு ஆக்சுவலாக மாஸ்க் வச்சுருப்பான் ஜேகே. ஸோ அவன் பேக்கில் இருந்து மாஸ்க் எடுத்து 4 பேருக்குமே போட்டு விட்டுறான். எடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்க ஜேகே தான் அமைதியாக இருங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ அப்படியே போயிட்டு வாசல்கிட்ட 4 பேருமே நிற்கிறாங்க. நின்னா அந்த பக்கம் அந்த பையன் கணத்தில் கையை வச்சுட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்கான். ஏய் ஹேண்ட்ஸ் அப் அப்படின்ட்டு பிஸ்டலை நீட்ட. ஸோ அந்த பக்கம் அந்த பையன்தான் யார் அது அப்படின்னு நிமிர்ந்து பார்க்குறான். என்ன வேணும் உங்களுக்கு? ஏய் நாங்கள் திருட வந்திருக்கோம், உன் வீட்டில் இருக்க பொருள்லாம் எடுத்து பார்க்கலாம். என்னது வீட்டில் இருக்க பொருளா? இந்த வீட்டில் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா பக்கத்து வீட்டுக்கு வேணால் போங்க. எங்கள் இந்த வீடை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதுலேயும் என்னோடய கிம்மோட மெமரிஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. இந்த வீடு எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜெக்கி தான் என்ன இவன் எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஐயோ ஏய் என்ன கிம்ம? யார் அந்த கிம்ம? கிம்மா அவன் தான் எனக்கு எல்லாமே. என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய அம்மா அப்பா, எனக்கு சோல்மேட்டு எல்லாமே அவன்தான். அப்படியா? அப்போது அந்த கிம்மை வேணா நீ எனக்கு கொடுத்துறியா? நான் அந்த கிம்மை வேணா எடுத்துக்கிறேன், இந்த வீட்டை நீ வச்சுக்கோ. இல்லை கிம்மை நான் தரமாட்டேன். ஏன்னா கிம்முக்கு மாமைடு இருக்கான். என்னடே மாமைடா? ஆமாம், கிம்மை மாமையிட ரொம்ப ட்ரூவாக ரொம்ப ஆழமாக காதலிக்கிறான். ஸோ நான் கிம்மை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அவன் சாகிற வரைக்கும் கண்டிப்பாக மாமைடுக்காக வெயிட் பண்ணுவான். நான் எப்படியாவது மாமையிட கண்டுபிடிச்சி கிம்கிட்ட சேர்த்தே ஆகணும். அப்படியா? அப்போது சேர்த்து வச்சுறேன். ஆனால் மாமாய் தான் என்கிட்ட இல்லையே. ஏய் இப்போ ஏடா எவ்வளோ சோகமாக பேசிகிட்டு இருக்க? நான் தான் சொல்கிறேனே, என் கிம்மும் என் கூட இல்லை, அவனோட மாமாயிட அவன் கூட இல்லை, இப்போ யாரு கூடயுமே யாருமே இல்லை. அப்படியா? ஆமாம் மச்சான் நான் ஒரு பால் போட்டுக்கிறேன்டா. எடா பிடுங்க போகிறேன். கொஞ்சம் நேரம் மச்சான் பண்ணி தொலை. இங்கே பாருங்க, உங்கள் பேர் என்ன? என் பேரா சம்சம். ஓ சிம்சிமா, உண்மையான பேர் சிம்சிமா? இல்லை, என்னோட உண்மையாக பேர்
ஜெமன், எல்லாரும் ஜிம் ஜிம்னு கூப்பிடுவாங்க. ஓ அப்படியா? என் பேர் யோங்கி. ஏங்க திருட தானே வந்தீங்க, திருடுற வேலையை பார்க்காம இன்ட்ரோ பண்ணிகிட்ருக்கீங்க, தயவு செஞ்சு போங்க, நானே மன கஷ்டத்தில் இருக்கேன். ஓ அப்படியா? இவனுங்க எதை திருட வந்தானுங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் திருட வந்த பொருளே வேறு. என்னங்க சொல்லிகிட்ருக்கீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, என்கிட்ட எதுவும் இல்லைங்க, தயவு செஞ்சு போங்கங்க. பட் உங்கள் மனசு இருக்கே. மனசா? புரியல. அதாங்க, உங்கள் மனசு எம்டியாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே ஒரு கொட்டா போட்டு உள்ளே பூந்துக்கலான்னு. என்னது கொட்டா போட போகிறீங்களா? என்னங்க சொல்லிகிட்ருக்கீங்க? அது வந்து ஆமன் லவ் வித் யூ. டேய் அறிவு இருக்கா அவனுக்கு? இப்படியா ப்ரப்போஸ் பண்ணுவாங்க? நான் பண்ணல, என் கிம்முக்கு அந்த மாதிரி பண்ணுண்டா. என்னது கிம்மா? ஏய் உனக்கு தெரியலையா? என்ன தெரியலையா? செம் செம் அப்படின்ட்டுங்க தியாங் சொல்ல சம் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான் டேவாங்க. என்னடா ஆச்சு? டே கிம், என்கிட்ட சொல்லாமல் எங்கடா போனேன்? அறிவு இருக்கா உனக்கு? நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அவனு நினச்சி. டேய் நான் தான் வந்துட்டேன் இல்லை, நீ வந்துட்ட, ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லைல்ல. எங்கே போன நீ? ஆமாம், இந்த கொல்லை கூட்டத்தோட உனக்கு என்ன சம்மந்தம்? மச்சான் திருட போறியா என்ன நீயும்? வேணாண்டா. ஏய் லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காத. ஏய் என்னை பார்த்தா உனக்கு திருட மாதிரி தருது. நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்ட்டு சொல்ல சிப்ப அப்படியே செக்கி மாஸ்க் எடுக்க. மாமைட் நீயா? ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்ல சிப்சிமி கொடுக்கணும்னு ஓடி வந்து மாமைட் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். எங்கே போன நீ? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? டே என்னடா பண்ணுற? குழந்த மாதிரி அழற. ஆமாம் நான் குழந்தை தான். கிம் எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா? சரி நான் தான் வந்துட்டேன் இல்லை. டேய் மச்சா லூசு பையில எதாவது 2 நிமிஷம் தள்ளி நின்று பேசுகிறான். சேட்டா அப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கான் அவனை. டேய் அவன் என் தம்பி மாதிரிடா. ஜங்குக்கும் ஜிம்முன்னு பிரதர்ஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஒரு சில ஜந்துக்கள் இருக்குல்ல, கண்டிப்பாக அப்படி பார்க்காது, தள்ளி நின்று பேசுகிறான். ஆமாம் அந்த மாதிரி நாயங்க இருக்கிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரதர்ஷிப்பு கூட அசிங்கமாக இருக்குது. அதான் சொல்கிற தலை நில்றா அப்படின்ட்டு சொல்கிறான் இவங்கி. சரி அப்படியே நம்ம ஜெக்கி தான் அப்படியே அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு சிம்சிமா நிற்க வைக்கிறான். ஆமாம் இவங்க 2 பேரும் யார் அப்படின்ட்டு கேட்க. ஹாய் ரோனா அப்படின்ட்டு கை கொடுக்குறான். ஹாய் ஐ எம் ஜிம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே கொடுக்குறான். அங்கே ரோனா தான் ஒரு மாதிரி பார்க்குறா. ஐயோ இவன் என்ன விட்ட ரூட் மாதிரி போல இருக்குது. ஹாய் ஐம் யோங்கி அப்படின்னு டக்குன்னு இவன் கை கொடுக்க. ஹாய் ஐம் ஜிம். என்னது இது? அங்கே வேறு எக்ஸ்பிரஷனு இங்கே வேறு எக்ஸ்பிரஷனா? யோங்கி எப்படி விட்டால் சரிப்பட்டு வராது. இப்போ என்ன பண்ணுறது? அவன் செப்பி வச்சு ப்ரப்போஸ் பண்ணால் நம்ம இப்போ எதை வச்சு ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். ஸோ அங்கே கீழே அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். ஸோ அவன் கண்ணுக்கு ஏதோ படுது. இப்போ கீழே இருக்கிறதா அப்படியே கையில் எடுத்து வச்சுக்கிட்டு எங்க பாரு சிம்சிம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்ட்டு முட்டி போட்டுட்டு நீட்ட. ஸோ சிம்சிம் தான் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். எதுக்கு சிரிக்கிறான்? ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுறேன் உங்கள் கையில் அப்படின்ட்டு சொல்ல இப்போ தான் இவங்க அப்படியே கையை பார்க்குறான். பார்த்தா அது ஒரு நண்டு, ரொம்ப பெருசும் கிடையாது குட்டியும் கிடையாது, ஒரு நண்டு. அதை தூக்கி கையில் வச்சுருக்கான். இப்போ அப்படியே அந்த நண்டு கையில் கடிக்க அப்படின்ட்டு கீழே போட்டுறான். என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க? நண்டு வச்சு யாராவது ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா? ஐயோ யோங்கி இப்படி அசிங்கப்பட்டியடா. கீழே கிடைக்கிற ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணிருக்கியா? கட்சி வேறு வச்சிருச்சு, வலிக்குதா? இல்லை லைட்டா. சரி அது ஒன்றும் பண்ணாது. அப்புறம் என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? பார்த்தோன்னையா? காதலா? கண்டவுடன் காதல்? இல்லை, இது பார்க்குறதுக்கு முன்னாடியே பார்க்காமே காதலா? ஆமாம், புக்கில் அவனை படித்து தெரிஞ்சுக்கிட்டான், அதுலேருந்தே பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமாம் அப்படின்ட்டு சொல்ல. ஸோ ஜிம் தான் அப்படியே பார்த்து, சரி ஜிம்மன் தான் அப்படியே பார்த்து நம்ம இவங்கிட்ட சிரிக்கிறான். ஸோ சுகாவும் அப்படியே பார்த்து சிரிக்க. பார்த்து லவ் பண்ணுறவங்களை கேள்விப்பட்டிருக்கேன், பட் புக்கில் உள்ள ஒரு சைட் கேரக்டர் லவ் பண்ணுறவங்க இங்கே தான் கேள்விப்படுறான். அப்படியா? உனக்கு ஓகேவா? உங்களை பற்றி தெரியாமல், என் பேர் ஷிகா, நான் ஒரு டாக்டரு, இதோ இவங்க கூட தான் ஒரு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருந்துகிட்ருக்கேன். எனக்கு தண்ணி தம்ம கெட்ட பக்கம் சொல்லி எதுவுமே கிடையாது. நீ கூட நம்பி வந்து நான் ஒன்று நல்லபடியாக வச்சு பார்த்துப்பேன். சரி ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ மிஸ்டர் யோங்கி. அது என்ன யோங்கி? நீ என்ன போன குடின்னு கூட கூப்பிடலாம், நான் உன்னை வாத்து குஞ்சுன்னு கூப்பிட்றேன். வாத்து குஞ்சு மாதிரியா இருக்கேன்? ஆமாம் அப்படி தான் இருக்கேன். ஐ லவ் யூ வாத்து குஞ்சு. ஐ லவ் யூ டூ பூனைக்குட்டி அப்படின்ட்டு அங்கே ஜிம்முன்னு சொல்கிறான். சரி போதும், நிறுத்திக்கலாமா இதோட? ஆமாம்
இவனுக்கு நாங்கள் லவ் பண்ணாலே பிடிக்காது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே ஒரு 2 days கழிச்சு காட்டினோன்னா ஒரு ஈவினிங் டைம் அப்படியே அந்த பீச்சுக்கிட்ட சைடில் உட்காந்து அழகாக சன்செட்டை 5 பேர் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ ரோனா தான் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கா. ஸோ அங்கே எல்லாரும் என்ன ஆச்சுன்ட்டு கேட்க, இல்லை வீடு கட்டியாச்சு, பெட்டு சைஸு போட்டாச்சு, கிச்சனும் ரெடி பண்ணியாச்சு, வேற என்னமோ ஒன்று இருக்கே. இப்போது ஜெயக கூட சேர்ந்து சன்செட்டும் பார்த்துட்டான். இன்னும் ஒரு ஆசை, இன்னும் ஒரே ஆசை இருக்குது. என்ன ஆசை அப்படின்ட்டு ரோனா ஒரு மாதிரி தீவிரமாக திங்க் பண்ணிகிட்ருக்க. அங்கே ஜேகே அப்படியே அங்கே பார்க்குறான். எதுக்கு என்ன அப்படி பார்க்குறேன்? அதுவா, அதான் ரோனா சொல்கிறாளே ஏதோ ஒரு ஆசைன்னு. அது என்ன ஆசை? அது வந்து என்ன ஆசைன்னு கேட்டேன். அது குழந்தை. கேட்கல. இல்லை, ஒரு பொன் குழந்தை வேணும், அது காலையே சுற்றி வரணும். ஆமாம் இல்லை குழந்தை. ஜெகே வா போய் எப்படி ரெடி பண்ணலாம். அதான் நீங்கள் ரெடி பண்ண முடியாதுடி. சாரி மச்சான், ஒரு ஆர்வக்கோளாறுல. அதான் தெரியுமே நீ எவ்வளோ பெரிய ஆர்வக்கோளாறுன்னு அப்படின்ட்டு. இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஐஸோட நம்மகிட்ட வாங்க பார்க்குறான். நீ எதுக்கு என்ன இப்படி பார்க்குற? எதுக்கா? உன்னோட ஆசையை நிறைவேற்றணும்ல, அதுக்கு என்ன பண்ண போகிறான்? அதுக்கா அப்படின்ட்டு அப்படியே தூக்குறான். மச்சான் இன்னும் இருட்டு ஆகலை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், முட்டு போயிட்டு சன்செட்டை பாருங்க அப்படின்ட்டு ஜெக்கே அப்படியே அந்த வீட்டுக்கு தான் தூக்கிட்டு போகிறான்ட்டையாங்க. ஸோ தூக்கிட்டு போயிட்டு அப்படியே அந்த பெட்டில் படுக்க வைக்க, இங்கே பாரு ஜெக்கே, இப்போ நீ என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ண போகிறேன்னா எல்லாம் தான் பண்ண போகிறேன். எல்லாமா? குழந்தை வேணா எல்லாம் பண்ணான்னு ஆகணும். ஆமாம், ஆனால் என்ன ஆனானோண்ணா அப்படின்ட்டு ஜேகே வந்து அப்படியே டேங் மேலே ஹோவராக. இல்லை, இப்போவே இதெல்லாம் பண்ணி ஆகணுமா? இப்போ பண்ணாதான் 10 மாதம் கழிச்சு குழந்தை இருக்கும். உன் காலை சுற்றி உன்னை மம்மான்னு கூப்பிடும், என்னை டடான்னு கூப்பிடும். ஆமாம், ஆனால் அது வந்து பார்ட்டேன் 2 வருஷம் அப்படியே போயிடுச்சு. இதுக்கப்புறமும் நான் வெயிட் பண்ண முடியாது, புரியுதா? 2 வருஷம் லவ் பண்ணுறது எனக்கு தானே ஞாபகம் வந்துச்சு, உனக்கு ஞாபகம் வந்துச்சு? அதெல்லாம் அப்படி தான். இங்கே பாரு, நீ இப்போ இதெல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு ஏதோ ரீசன் சொல்லிட்டு இருக்க, தெரியுது இல்லை? எனக்கு இப்போது எல்லாம் நடக்கணும். இன்னும் 10 மாதம் கழிச்சு நீ சொன்ன மாதிரி குழந்தை நம்ம கையில் இருக்கணும், புரியுதா? அதுக்கு வந்து வாய முறா அப்படின்ட்டு செக்கே தான் அப்படி அந்த நைட்டை அவங்களோட மெமரபிள் டேஸா அவ்வளோ அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறான். ஸோ ஆக்சுவலாக இது ஒரு ஃபீல் குட்டான அழகான மூவி. ஸோ இப்படியே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே எதுவும் வைக்கல. ஸோ அப்படியே இமேஜினேஷனில் போய்க்கோங்க. அன்றைக்கி நைட்டு அவங்க 2 பேர் போகிறதுக்குள்ள என்ன நடந்திருக்கும்? ஓகே, அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் காட்டினோன்னா அங்கே ஒரே பெட்டில் நம்ம டேங் சொன்ன மாதிரி காற்று கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு 2 பேரும் அப்படி ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. ஸோ அப்படியே டேங் கண்ணை முழிச்சு பார்த்தா அவனோட ரூம் ஃபுல்லாக அவ்வளோ பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு இன்னும் டைட்டாக செக்கி ஹக் பண்ணிக்கிறான். பண்ணோன்னே டேங், சொல்லு ஜாங்குக், என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? நீ ஹாப்பி தானே? ஹாப்பி தான், ஆனாலும் நீ ரொம்ப மோசம். என்ன மோசம்? என்ன நைட்டு? நீ போ, என்கிட்ட பேசாத. நான் சொல்கிறேன்ல வேணாம் வலிக்குதுன்னு, நீ கேட்டியா? அப்படிதான்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைமு, அதுக்கப்புறம் டெய்லியும் பழகிடும். இங்கே பாரு, உன்னை கொன்றுவான், வாய மூடு அப்படின்ட்டு அவனோட லிப்ஸில் அப்படியே அவங்க ஃபிங்கரை வைக்க அதை அப்படியே கடிச்சிடுறான். வலிக்குது. என்ன வலிக்குது? பேசக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. நீயும் நானும் ஹஸ்பண்ட்ஸ், புரியுதா? புரியுது. நாளைக்கு நீயே வந்து என்கிட்ட கேட்ப. என்னது? இதான்? இல்லை நான் கேட்க மாட்டேன். பார்ப்போமா? பார்க்கலாமே அப்படின்ட்டு 2 பேரும் க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே அவங்களோட டேஸு ரொம்பவே அழகாக ஸ்கிப் ஆகுது. அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க லவ் பண்ண டேஸில் அப்போ எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே ஒரு 1 வீக்கு கிட்ட ஸ்கிப் ஆக இப்போ அப்படியே ஆஃப்டர் 1 வீக் தான் காட்டுறோம். அங்கே என்ன நடக்கும்? நம்ம டேங் தான் அப்படியே
ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஜெகி கிட்ட ரொம்ப ஹாப்பியாக காமிக்கிறான். ஸோ ஜெகிக்கு ஒரு மாதிரி டியர்ஸ் வந்து அப்படியே தூக்கி அவ்வளோ அழகாக சுற்றிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே பீச்சில் தான் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போது டேம் சொல்லிச்சு அங்குக்கா. ஃபைனலி இப்போது நம்ம 3 பேர் இல்லை, ஆமாம் நம்ம 3 பேர். ஏய் எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குடா. நான் இந்த 2 வருஷமாக ஏதோ ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நீ என்னோடய லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி நான் நானாகவே கிடையாது. ஏதோ எப்படியோ அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆஃப்டர் யூ கம் டு மை லைஃப் இட்ஸ் லைக் ஹெவன். அப்படியா? எனக்கும் அதே மாதிரி தான். அப்புறம் என்ன, இது மட்டும் கிடையாது, இன்னும் 10 மாதத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை நம்ம கூட உட்காந்து அதுவும் சேர்த்து இந்த சன்செட்டை பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்கும். பார்க்காம எங்கே போக போகுது? உனக்கு தெரியுமா, அந்த குழந்தைக்கு கூட நான் பேர் வச்சுட்டேன். அப்படியா? ஆமாம், ஷீஸ் பிரின்சஸ். லைக் நம்ம 2 பேரோட ஒரே பிரின்சஸ் அவளை தான் இருக்கணும். பிரின்சஸாக மட்டும்தான் அவள் இருக்கணும். பிரின்சஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இப்போ வயிற்று தானே இருக்கா? ஓய் பிரின்சஸ், எங்கே பாரு, உன் அம்மாவை ரொம்பலாம் கஷ்டப்படுத்தாத சரியா? சீக்கிரமாக வெளியே வந்துடு, நம்ம ஜாலியாக உட்காந்து சன்செட் பார்க்கலாம் அப்படின்ட்டு அழகாக அவங்களோட பெல்லி பார்த்து பேசிகிட்டு இருக்கான் ஜேகே. இப்போது அந்த சினோரியோவை நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு அழகான கடல், சன்செட் ஆகிற டைம், இவங்க 2 பேரும் அந்த கரையில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது ஜெக்கியோட கை அப்படியே டேங்கோட பெல்லியில் இருக்குது. ஜெக்கியோட ஷோல்டரில் டேங்கோட ஹெட் இருக்குது. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் அழகாக சன்செட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த ஒரு 2 ஷாட்டு ஆக்சுவலாக எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் நோ எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் பார்த்துட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தென் அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்கடா. நெக்ஸ்ட் நம்ம போக போக சரி பண்ணிக்கலாம். ஓகேவா மிஸ்? பாய். சராமிதா.